நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. 10 கோடி ஆர்டிஜிஎஸ் ஆச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இப்போ பீட்டரை விடுறாங்க. இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னா என்சிஎல்டியில் கேஸ் பெண்டிங்காக இருக்க போகுது. இதை பண்ணிவிட்டு என்சிஎல்டியை ஏமாற்றி எக்மோரில் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை ஏமாற்றி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விஷயம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் போய் திருப்பியும் கோர்ட்டில் சொல்கிறாங்க. கோர்ட்டில் இதே PS ராமன் சொல்கிறார். கூட்ட அக்யூஸ்ட் வந்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்து மிரட்டிட்டு இருக்கான். உடனே ஸ்டேஷன் ஜாமீன்ல அமிச்சாங்க. வேற யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. அந்த பையன் மேலயும் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கிற பையன் மேலயும் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்தான பிறகு இல்ல நான் இப்படி இருந்தோன்னு கடைசி வரைக்கும் கமிஷனர் சீன்லயே வரும். இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியோட அடியால் மாதிரி செயல்பட்டு இருக்கிறார் ராத்தோர். நான் உண்மையிலே எனக்கு தேர்தல் ஆணையெல்லாம் நல்லா செயல்பட்டு நினச்சி எனக்கு நம்பிக்கை இழந்துட்டேங்க. செந்தில் வேலன்லாம் இந்த எலெக்ஷனில் இன்டெலிஜென்ஸ் சீஃபாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது, இந்த அவர் திமுகவுக்கு அடியால் மாதிரி செயல்படுறான்றதெல்லாம் தாண்டி இன்டெலிஜென்ஸுக்கு லாய்கள் இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஜாலியாக இங்கே தொப்பி வாங்கி சுற்றின்னு இருக்கிறான்னா அப்போ நீங்கள் இன்டெலிஜென்ஸ்க்கு லாய்க்கல, உங்களோட டியூட்டியே நீங்கள் பார்க்கல. அப்போ எலெக்ஷனில் வயலன்ஸ் நடக்குமா நடக்காதான்றதை நீங்கள் எப்படி இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுவீங்க? (2014) முன்பு இந்தியா எப்படி இருந்ததோ அந்த இந்தியாவை மீண்டும் கொண்டு வருகிறோம் என்று காங்கிரஸ் சொல்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சத்தை நான் சொல்லிடுறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கள் கட்சி மாறினால் தானாகவே பதவியை இழப்பார்கள். முடிஞ்சு. They should happen. எல்லாம் கிடையாது. Nothing. இது வேணும். பயம் இருக்கணும்ப்பா. நான் இன்னைக்கு வாக்காளன். நீ இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு அதுக்கு தான் ஓட்டு போடுறேன். அதுக்கு தான் ஓட்டு போடுறேன். இன்னொன்று மூஞ்சு கூட தெரியாது எனக்கு. உதயசூரியன் இந்த கட்சி கலைஞர் ஏதோ சொல்கிறாரு, ஸ்டாலின் ஏதோ சொல்கிறாரு, ஏதோ செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டு போடுறேன். நீ பாட்டுக்கு போய் லொடுக்குன்னு போய் ரெட்டலையில் சேர்ற, தாமரையில் போய் சேர்றேன்னா வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் அரட்டியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்தும் அதே போல ஜாஃபர் சாதிக் வழக்கு, போதை மருந்து கடத்தல் வழக்கு எந்த அளவில் இன்னும் போய் கொண்டிருக்கிறது அது குறித்தும், அதே போல அரசு ஒப்பந்ததாரர்கள் வீட்டில் ஐடி ரைட் நடந்ததாக சொல்லப்படுகிறது, அது குறித்தும் பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. ஜாஃபர் சாதிக் விஷயத்தை எல்லாமே மறந்துட்டாங்க. தவறு 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 மறக்க மாட்டான். இப்போ எந்த அளவில் போயிட்டு இருக்கு அந்த வழக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமீரிடம் என்ன நடந்தது என்று சொல்லிவிடுகிறேன். அமீர்கிட்ட அந்த 12 மணி நேர விசாரணை நடத்தி முடித்து அவர் சொல்கிறார்ல, நான் தான் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த பஸ்ஸு கதையெல்லாம் சொன்னார்ல, பஸ்ஸு கதைக்கெல்லாம் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டிவிஎஸ்க்கு அதே தான் அந்த என்ன இணையான நடத்துனியோ அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏதாவது எவிடன்ஸ் இருக்குங்க, எடுத்துகிட்டு வாங்க. அதை நீங்கள் பஸ்ஸு ஓட்டுங்க, லாரி ஓட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. இதுக்கு வேர் டிட் யூ ஃபைண்ட் தி மணி டு இன்வெஸ்ட்? உங்களோட நீங்கள் எத்தனை படம் எடுத்திருக்கீங்க அண்டு ஒரு ஆதிபகவன்லேருந்து எல்லா படம், பர்த்திவீரனை தவிர்த்து எல்லா படத்துக்குமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுங்க. இது 2. இந்த விவரங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இது போக ஜாஃபர் சாதிக்கை தொடர்ந்து விசாரித்ததில் அவர்களுக்கு புதிதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. என்னவென்றால், ஜாஃபர் எடுத்த அந்த 4 படம் தானே நமக்கு தெரியும். ஜாஃபர் அந்த மங்கை படத்தை ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்களோ அது மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காரு. அவர் சினிமாக்காரே கிடையாதுங்க. அவருக்கு எப்படிங்க தெரியும்? அழகாக பண்ணுறாரு. ப்ராப்பராக லான்ச்சு, அந்த இப்போ ரீசெண்டாக பண்ணுறாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு ஒன்று, டீசருக்கு ஒன்று, இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மிக பிரபலமான தயாரிப்பாளரை போல அவரை திரையுலகமே அந்த பீரியடில் கொண்டாடிட்டு இருந்திருக்கு. என்னென்னா, பேர் எப்படி பரவுதுன்னா, ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கிறாரு, கரெக்டாக பேமெண்ட் வருது, ஷெட்யூல் படி முடிச்சு கொடுக்குறாரு, பேமெண்ட்டில் பிசுறு இல்லை. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹி வாஸ் ஆக்சுவலி செலிப்ரேட்டட், கொண்டாடப்பட்டிருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாஃபர் 2019 மாடல் BMW 6 அரௌண்ட் 85 lakhs ஒரு வண்டி வைத்திருக்கிறார். 19 வாங்கியிருக்கிறார். வண்டி நம்பர் TN06 AK 00006 வண்டி நம்பரு. 24/2/2024 அன்னைக்கு டெல்லியில் மாட்டிக்கிச்சு ட்ரக் பஸ்ட்டு. புரியுதுங்களா? 23 பிடிக்கிறாங்க, 24 பேப்பரில் வந்துருச்சு.
28/2/2024 அன்னைக்கு ஜாஃபர் சாதிக் வாங்கியிருந்த இந்த BMW 6 வண்டி வேறு ஒருவருக்கு பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்யப்படுகிறது. விற்கிறாரு. இப்போ இது தெரியல. இப்போ எல்லாரும் நம்ம பண்ணுறதுன்னா டிஓ ஃபார்மை கொடுத்து விடுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஃபார்மை கொடுத்து விட்டோன்னே யாராவது கையெழுத்து போடுவாங்க. சமீப காலமாக இந்த டிஓக்கெல்லாம் ஆள் நேராக வரணுன்ட்டு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, பர்டிகுலர்லி ஃபார் ஹை எண்ட் கார்ஸ். இந்த காரை ஜாஃபர்கிட்ட இருந்து வாங்கிய ஒரு நிறுவனத்தின் பெயரில் இந்த கார் வாங்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தோட பெயர் வந்து சான்ப்ரா இன்ஃப்ரோடெக், SANPRA. சான்ப்ரா இன்ஃபோடெக், நைனியப்ப நாயக்கன் திரு பாரிமுனை பார்க் டவுனில் இருக்குது. இது ஒரு வட இந்தியாவை சேர்ந்த இருவர் இந்த நிறுவனத்தை நடத்துகிறார்கள். அண்டு நான் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் விசாரித்த போது இந்த மாதிரி காருன்னா நிறைய பேர் திருட்டு வண்டியை மாற்றி விட்றாங்களாம். வண்டி திருடி இருக்குமா, திருடிட்டு போயிட்டு ஒரு ஃபார்மில் கையெழுத்து போட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும், அதே மாதிரி கையெழுத்து இருக்க மாதிரி போட்டுறாங்க. இதனால ஹை எண்டு காரனா நீங்கள் ஆள் நேராக வரணும்னு சொல்கிறோம், இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இப்போது இந்த வண்டி இதே போல் இந்த டிவ் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23 மாட்டார், 5 நாள் கழித்து டிவ் ஆகுது. இன்னொன்று 24 தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க பேச ஆரம்பிச்சிச்சு. ஜாஃபர் சாதிக்கு பேர் எல்லோரும் அன்னைக்கே நீக்கினாங்களே, வேகமாக நீக்கிறாங்க. அப்போது ஜாஃபர் சாதிக் இங்கே நேராக போனாரா ஏன்னா அவர் தலைமுறை வேட்டார்ன்றது தெரியும், போனாரா போகலையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாங்கின சான்ப்ரா இன்ஃபோடெக் காரன் ஜாஃபரை தேடி நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு எப்படிங்க 5 நாள் கழிச்சு போய் டிஓ பண்ணுறான்? போகாமே நடந்திருக்கும். ஜாஃபர் போகாமல் நடந்திருக்கலாம், இல்லை இந்த ஆள் போகாமல் நடந்திருக்கலாம். ஜாஃபர் இதில் இன்வால்வ்டுன்னு தெரிஞ்ச பிறகு 5 நாள் கழிச்சு எதுக்கு நீ வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணுற? சரி, ஜாஃபர் இந்த 2019 இந்த BMW X6 வாங்கும்போது கடுமையாக உழைத்து ஒரு ஒரு தொழிலதிபராகி சம்பாதித்த வாகனம் அது. ஜாஃபர் சாதிக்க போதை மருந்துக்கு தேடுறாங்க, தலைமறைவுன்னு தெரியுதில்ல. இப்போ நீங்களே வாங்கிட்டீங்க. நார்மலாக இது நடக்கும், வாங்குவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அவன் பாட்டு ஓட்டின்னு இருப்பான். ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் தெரியும், பழைய ஓனருக்கு போகும், சார் நான் விற்று 10 நாள் ஆகுது சார்னு அவன். இது நடக்கும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தட்ட வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, டிஓ பண்ணலங்க, அவன் போதை மருந்தில் மாட்டான்னு தெரிஞ்சால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா? முதல்ல கூப்பிட்டு காதை கொடுப்பீங்க, இல்லைன்னா காரை கொண்டு போய் அவன் வீட்டு வாசல் நிறுத்திட்டு ஓடியாந்துருவீங்க. ரைட்டா, துட்டு கூட வேணாம்பா, என்ன போதை மருந்தில் சேர்த்துறாத சாமி அப்படின்ட்டு போடுவீங்க. இவன் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறான்னா ஜாஃபரோட பணம் ஏன் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடாது? அட்டாச் பண்ணும்போது இதையும் பண்ணுவாங்களா? போட்டு கொடுக்குறீங்களா? நடைமுறை இல்லை, அட்டாச் பண்ணும்போது பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த அட்டாச்மெண்ட்டை தவிர்க்கிறதுக்காக பதிவு பண்ணியிருக்கலாமா? ஆனால் 23 இந்தியா ஃபுல்லாக அறிவிச்சா பிறகு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 5 நாள் கழிச்சு 28/2/2024. அந்த சான்ப்ரா நிறுவனத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஜாஃபர் சாதிக்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்புற மாதிரி இருக்கு. சான்ஃப்ரா நிறுவனத்துக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஆர்டிஓக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையாங்க? ஜாஃபரோட போட்டோ வந்துருச்சாங்க வெளியில, வந்துருச்சா இல்லையா? அது ஆர்டிஓல ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் போட்டோ இருக்குமா இல்லையா, ஓனர் போட்டோ இருக்குமா இல்லையா? இந்த பெயர் வாகனத்தின் பெயர் வந்து ஜாஃபர் சாதிக்ன்ற பெயர்ல கிளியரா இருக்கு. போட்டோ இருக்கு, ஆர்சி புக்ல போட்டோ ஒட்டிருக்கும். போட்டோ இருக்குல்ல, எல்லா ஆர்சி புக்லயும் போட்டோ இருக்குல்ல, பார்க்கும்போது தெரியாதா? எப்படி பண்றாரு அந்த ஆர்டிஓ? அந்த ஆர்டிஓ போதை காசு வாங்குறாரா? அவரு வழக்கமா வர சேர்த்து விடுவோம் பஸ். அவரு அப்படி போட்டி பாப்பாரு. நடக்கும் உங்களுக்கு இது தெரியும், வரிசையா இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல. அனுபவிச்சிருக்காங்க, பாத்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். பர்மிட் ஓபன் பண்ணி விடுறாங்க, ஆட்டோ பர்மிட் 3000 ரூபா கொடுத்தாதான் அங்க பர்மிட் கொடுப்பாங்க. நான் என்ன 3000 ரூபா கொடு, நான் டைரக்டா பண்றேன்ட்டு போனா பண்ணானுங்க. ஆணவம் உங்களுக்கு. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்திருப்பாரு. அதான் பாஸ். லாஸ்ட்ல ஆர்சி புக் காண போயிடுச்சு. 3 மாசம் கிடைக்கவே இல்லை. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி டைரக்டா வர்றதெல்லாம் தூக்கி அந்த இவனுங்க வராங்களா புரோக்கருங்க, அவங்க யாராவது எடுத்துன்னு போயிடுவாங்க. போய் கேட்டு முடியல. எப்படி இருக்கு பாத்தி அந்த சிஸ்டம். அந்த அளவுக்கு அந்த சிஸ்டத்தை வச்சிருப்பாங்கன்னா 100 பேர் காசு கொடுத்து செஞ்சுட்டு போயிடுவான். ஒருத்தன் காசு கொடுக்காம வரான்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து நீ என்னடா காசு கொடுக்க மாட்டேன், இவ்வளவு பேர் கொடுத்துட்டு போறான்னு சாவடிச்சிடுவாங்க பாஸ். எஃப்சிக்கு போனாலும் அதான் நடக்கும். எல்லா காசு கொடுக்காதவன் வண்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் நல்ல வண்டி கழுவி கூட எடுத்துட்டு போவான். ஒரு 3 மாசம் பெயிண்ட் வச்சிருப்பான், கழுவி கொண்டு போய் நிப்பாட்டுவான். துட்டு கொடுத்தேன், என்னடா சொன்னேன் ரைட் போ அப்படின்னு. நம்ம எல்லாம் பக்காவா இருக்கும். டைரக்ட்னு ஒன்று அங்கே பார்த்தா அதில் இருக்காது, RVன்னு பென்சில் எழுதிருப்பானுங்க. அது இல்லைன்னு என்ன சார் ரைட்டு, இது எங்க டயர் என் கழுவில் ஒன்றுமே இருக்காது. நம்ம எல்லாம் தான் பண்ணியிருப்போம். போய் நாளைக்கு வா, ஒரு நாள் போல போயிடும்.
நாளைக்கு அதை கரெக்ட் பண்ணிட்டு போகணும். எப்படிப்பா பண்ணுவ? இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ரைட்டா, நாளைக்கு வான்னு சொன்னா மறுநாள் பூரா சவாரிக்கு போகாம ஒரு நிக்கணும், ஓட்டுனாதான் இவருக்கு ரூபா. வண்டி ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வேற பயம். எஃப்சி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு போகும்போது எங்காவது ஒருத்தங்க இடிச்சு போனா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எல்லாம் பண்ணணும். பண்ற கொடுமை இருக்குத சாதாரண விஷயம் இல்லை. ஐயோ, ரொம்ப சண்டை போட்டிருக்கேன் நான்லாம் ஆர்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு. என்னென்னா நான் போய் சும்மா சாதாரணமாக போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பேன். அப்புறம் விஜிலன்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு தெரிஞ்சோன்னே, சார் சொல்லக்கூடாதா சார் வீணு அப்படின்வாங்க. வீணா விஜிலன்ஸ் தான். இல்லை வேற என்ன பண்ணோம், கொஞ்சம் முன்னாடி போயிட்டா கொஞ்ச நாள் பொறுத்தா அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி போய் நிப்பாட்டிட்டா, முதல்ல போய் அங்கே நிப்பாட்டா ஆர்டிஓ வருவார். அந்த வண்டிக்கு மட்டும் டெஸ்ட் கிடையாது. இதில் வேற மீட்ரு பெருசாகமாக புதிச்சு கரெக்டாக எல்லாரும் மீட்ரு வைக்கிற மாதிரி அன்றைக்கி மட்டும் மீட்டரை கரெக்ட் பண்ணிட்டு போய் நின்று அந்த 4 கிலோமீட்டருக்குள்ளே அந்த மீட்டர் ஓடலைன்னா அதுவே ரிஜெக்டு. அது சரியாக ஓடாமல் நின்னா கூட அவருக்குவா சரி போடா அப்படின்னு. நமக்கு கரெக்டாக ஓடிந்தா கூட இன்னும் 20 ஜாஸ்தி வந்துக்குது இந்த மாதிரி. அதனால் முன்னாடியே கொண்டு போய் நிப்பாட்டா அந்த வண்டிக்கு இது கிடையாது. இவர் வருவார் ஆர்டிஓனா பிரேக் இன்ஸ்பெக்டர் யாராவது ஒருத்தவங்க ஏறி வந்து உட்காந்துக்குவார். அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து சீல் அடிச்சுட்டு போகணும். நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க முத்தலீஃப். அந்த ஜூகோ ஓவர்சீஸ்ன்ற நிறுவனத்தை பற்றி நம்ம பேசணும்லமா? அது பேரிச்சம்பளம் இறக்குமதி. எஸ் மேன், 18 லட்ச ரூபா அதான் பண்ணியிருக்காங்க. இதில் கூடுதலாக இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டால், வெஸ்மாம்பலத்தில் ஒரு திரைத்துறை அலுவலகம் இருக்கிறது. இப்போ ஜாஃபர் எடுத்த 4 படங்களை பற்றி நமக்கு தகவல் தெரியும். இறைவன் மிகப்பெரியவன், மாயவலை, மங்கை, இந்திரா, இது தெரியும். பாஸ்போர்ட் என்ற 5வது படத்துக்கான தயாரிப்பு வேலைகளை தொடங்கும் போதுதான் பாவிகள் அண்ணனை கைது தயாரிப்பாளர் கைது காதகர்கள் பாஸ்போர்ட் படம் பேரு இந்த வேலையை பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட் வழக்கம் அவர் மேல இருக்குல்ல. அப்சல்யூட்லி. அந்த நினைவா அதோட தாக்கம் தான் அந்த படத்தார நினைத்து வினோத்னு ஒரு டைரக்டர் இந்த பாஸ்போர்ட் செக் பண்ணேன் நான். பாஸ்போர்ட் படம் அப்படின்றது தெரிய வந்தவுடன் இந்த இந்த டைட்டிலை யார் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டேன். வினோத்னு ஒரு டைரக்டர் இந்த டைட்டிலை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இது இண்டஸ்ட்ரியில் நார்மலாக நடக்கிறது. சரி, ஜாஃபர் சாதிக் எந்த ஆண்டு திரைத்தொழிலை தொடங்கி இருப்பார்? 21க்கு பிறகு 2012ஆம் ஆண்டு ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் தொடங்கப்படுகிறது. 2012லலாம் அந்தளவு காசே கிடையாது. 13லயே ஒரு எம்கே பின்னூரில் மாட்டிக்கின்னு சின்னதாக தான் மாட்டுறாப்புல. அங்கே அதில் மாட்டினது நிறைய கிலோ சாம்பிள் எல்லாம் தான் மாற்றி ஃப்ராட் தனம் பண்ணியிருக்காங்களே. மாட்டது இட் வாஸ் ரீப்ளேஸ்டு. தெரியும் யார் வக்கீல். 2012 ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக அந்த அந்த ஹோட்டலுக்கான விளம்பரம் பார்த்தேன். இப்போ இந்த ஒரு ஹோட்டல்னா இந்த ஹோட்டல்ஸ்க்குன்னு வெப்சைட்லாம் இருக்கும்ல, அந்த ரூம் ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் இந்த ஜாஃபரோட ஜேஎஸ்எம் ரெசிடென்சி இது போனீங்களே புகாரி, அந்த ஜேஎஸ்எம் ரெசிடென்சி ரூம்லாம் இருந்துச்சு. பார்த்தா அந்த டேபிள் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டர். ஓ இப்போ அரௌண்ட் செப்டம்பர் 2023 தான் அஃபிஷியலாக இவருக்கு பதவி கொடுக்கப்படுகிறது. இந்த அயலக அணி பதவி கொடுக்கப்படுகிறது. ஆனால் 2 ஆகஸ்ட் 2022 அன்று அந்த ஜேஎஸ்எம் ரெசிடென்சி ஹோட்டலை திறக்கிறார். அப்போதே அந்த ஹோட்டலை திறந்து வைத்திருப்பவர் சேகர்பாபு பழசு. இப்போ இவங்க கனெக்ஷன் ரைட் ஃப்ரம் டே 1 இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பின்னாடி இப்படி வச்சுக்கலாம்ல. அமீர் தான் கூட்டு போய் அந்த 10 லட்சம் கொடுக்குறாரு. அதே அமீர்கிட்ட சொல்லி சேகர்பாபு வர சொன்னா இது அப்படித்தான் நடந்திருக்கும். நீங்க அந்த ஹோட்டல் வீடியோலாம் கொடுக்குறேன், முடிஞ்சா உள்ள சேர்த்து விடு. அதுல பார்த்தோன்னா எவ்வளவு பிரியமா அமீர் அவரு ஹோட்டல் மாதிரி நடந்து போயிட்டு கூட்டு போய் 2 பேரும் ஒரு இடத்துல பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க. கண்ணாடிலாம் இருக்கும், உட்காந்துட்டு அந்த விவரிச்சிட்டு இருப்பாங்க. இது போக அவரு தம்பி இன்னும் தலைமறைவாக இருக்கக்கூடிய திரு மைதீன் கனி, அவரு ஜிஎல்ஏ மிகப்பெரியவன் ஹீரோ. அப்படியா? அந்த பையன ஹீரோ? அவர் தான் ஹீரோ மைதீன். அவரு மெர்சிடிஸ் GLA 220, அது ஒரு 86 லட்சம். அப்படியா? GLA நமக்கு தெரிஞ்ச ஒரு இவர் கூட வச்சுக்கிறார், பத்திரிகையாளர் கூட.
ஸோ இந்த அளவுக்கு இது நடந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் இப்போ இந்த ஒரு கம்பெனி வாங்குச்சுன்னு சொன்ன சான்ப்ரா இன்ஃபோடெக் கம்பெனி வாங்குச்சுன்னு சொன்னால் அவங்களையும் சம்மன் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடாம இருப்பாங்க? ஆமா. ஏடா நாங்கள் தேடிட்டு இருக்கோம் ஒரு வாரமா, நீ போய் வண்டியை டிஓ பண்ணிட்டு இருக்கிறியா? ஜாஃபர் சாதிக் இதில் கூட வந்து பண்ணி கொடுத்தாரா? பண்ணி கொடுத்தாரா? எப்படி பண்ணாங்க? ஆக்சுவலி ரூல் படி போகணும் தானே, ஆமா. வசதிக்காக புரோக்கர்ட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க, போகணும். இதுவும் இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது. இது போக மணி ட்ரெயிலு யார் யாரெல்லாம் ஜாஃபர் சாதிக் கூட ஃபோனில் பேசுனாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க தான் முடிவு எடுத்துட்டாங்க. ஃபோனில் பேசினா கூட சரி, என்ன பேசணும்னு சொல்லிட்டு போ, இந்த மூடுக்கு வந்துட்டாங்க. அண்டு ரொம்ப நிதானமாக மெட்டிகுலஸாக இந்த விசாரணைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஃபோனில் பேசுறவங்களே கூப்பிடுவாங்கன்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கு வர்றீங்க கரெக்டா? நீ அதுக்கு தான் வருவ, தெரியும் சொல்லு. ஃபோட்டோ எடுத்தது ஒன்றும் இல்லை பாஸு, ஃபோட்டோ எடுத்த சிஎம்மும் கூப்பிடணும் கரெக்டா? இல்லையா? அவங்களாவது பரவாயில்லைங்க, பொது நபர்கள். இவர் வந்து இதுதான் பணம் கொடுக்குறாரு. நான் சொல்ல வரது, ஃபோனில் பேசணுன்னே கூப்பிட்டீங்கன்னா, அமீரால் சாதாரண நபராக அழைத்து செல்லப்பட்டவர், சிஎம்கே தெரியல. ஆனால் அமீரே இல்லாமல் இவர் வந்து அயலக அணியுடைய மாவட்ட துணை அமைப்பாளராக திமுகவில் நியமிக்கப்படுகிறார் என்றால் எப்படி? அதற்கு உதவியவர் யார்? கரெக்ட். அவர்களை இதுதான் கொஸ்டின். கூப்பிடணும், அவங்கள கூப்பிடுவாங்கல்ல. நிச்சயமா கூப்பிடுவாங்க. அடுத்த ஸ்டெப் இப்படி தான் போகும், படிப்படியாக இது போகும். அண்டு ரொம்ப தீவிரமாக உண்மையிலே இது நோம்புன்றதுனால இவரை விட்டாங்களா இல்லையான்னு தெரியல, திருப்பி கூப்பிடுவோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்றைக்கு கூப்பிடுறோமோ அன்றைக்கி வரணுன்ட்டு அமீர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. மைதீன் ஸ்டில் அப்ஸ்காண்டிங், இன்னொரு தம்பி பேர் சலீமா, சலீம் 3 பேரும் அப்ஸ்காண்டிங். சலீம் விசிகா பிரமுகர், அது அவங்க அப்ஸ்காண்டிங். இந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. இது ரொம்ப ஒரு ஷாக்கிங் ரெவலேஷன். இது இவங்க என்சிபி அதிகாரிகள் வந்து இது ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க இதை. இப்போ அமீர் இது ஜாஃபர் சாதிக்கு வந்து 5 படம் எடுத்திருக்காரு. 5 படத்துக்கும் 4 படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு முத்தலீஃப். 5வது படம் கன்செப்ஷன் ஸ்டேஜில். இந்திரா ஆரம்பம் கொஞ்சம் ஓடி இருக்குது. இந்திரா அதோடு தான் நிற்குதுன்னு நினைக்கிறேன். மற்றது 3 முடிஞ்சிருது போல். இப்போ இதில் வந்து இவர் எல்லாருக்குமே பணம் கொடுத்துருப்பாரு. அப்புறம் வந்து இந்த பணம் வாங்கிறது வந்து எல்லாமே இவர் கணக்கில் வச்சா கொடுத்துருப்பாரு. பாசிபிலிட்டி கம்மி. அப்போ இந்த பணம் வந்து இவர் சம்பாதித்த பணம் முறைகேடாக வேற வகையில் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேங்க. சமைச்சு போட்டதுலேருந்து லைட் பாய் வரைக்கும் ஒருத்தர் விடாமல் கூப்பிடுவாங்க. பேமெண்ட் வந்துச்சா? ஆமாம் சார், எனக்கு யூனியனோட ஸ்டாண்டர்ட் படி ஒரு நாளைக்கு எனக்கு 800 ரூபாய் சம்பளம். கேஷில் வாங்கினியா செக்கில் வாங்கினியா? கேஷில் வாங்கினேன் சார், எழுதி கொடுத்துட்டு போ. இது வரைக்கும் பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு எவ்வளோ குறைஞ்ச பட்ஜெட் பண்ணாலும் குறைஞ்சது ஒரு 4-5 கோடியாவது ஆகுமா? அந்த பொண்ணு கொஞ்சம் அந்த மங்கையில் நடித்த பொண்ணு, அந்த மங்கையெல்லாம் 12 கோடி 20 கோடி வரைக்கும் போயிடும். அது போல ஒரு ரீசெண்டாக ஒரு 50 லட்ச ரூபா வாங்காத சம்பளம், அதுக்கு எப்படி வாங்கினேன்? ஓகேவா? அதுவும் கேஷில் தான் வாங்கியிருக்கோம். இப்போது நான் இவ்வளோ வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒன்று சாதிக்கிட்ட கேட்டுருவாங்க. சார் 50 லட்ச ரூபா கொடுத்தேன் சார்ன்னு சொன்னேன், இந்த பொண்ணு டேக்ஸ் கட்டிருக்காது. இது தனி. அப்படித்தான்ப்பா வரும் இது. அப்போ பிஎம்எல்ஏவா யாரு? அவங்களும் ஐடி 100% வந்துடும். ஐடி ஓகேங்க, பிஎம்எல்ஏ தானே இங்கே ஐடி யார் கேட்குறா? இல்லை. சரி, நீங்கள் எங்கே வரீங்கன்றது பிடிச்சிட்டேன், லைனை பிடிச்சிட்டேன். இப்போ என்னன்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமில் வரும்ன்றீங்க நீங்கள், ரைட்டா? போதகசை தானே வாங்கினேன், ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமில் வரும். அதை நோக்கி தான் போகுது. இன்னொன்னா இதோட வால்யூம் பெருசாகிட்டே போகுது. ஸோ தே வாண்ட் டு கெட் த ஃபண்டமெண்டல்ஸ் ரைட். அதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. டே டு டே ப்ராக்ரஸ் வந்துட்டு இருக்கும். இந்த கார் மேட்ரு, அவர் தம்பியோட மைதீன் கனி காரு, இந்த காரு, இது 2 புதுசு. 5 நாள் கழித்து ரெஜிஸ்டர் பண்ணது. இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் திங்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இவங்களுக்குலாம் இவ்வளோ தைரியம் வருதுன்றாங்க. போதை கேஸில் தேடுறான்ட்டு ஒருத்தன் தெரிஞ்சவனா போதைக்காரனோட காரை போய் ரெஜிஸ்டர். அவங்க ஸ்டேட் இல்லைங்க, அவங்களே கேட்குறாங்கல்ல. இன்னும் என்சிபி என்ன பண்ண? இல்லை, 21ஆம் தேதி கலந்துக்கிட்டாரு, என்ன பண்ண? இல்லை முத்தலீஃப், இதெல்லாம் டாக்குமெண்டட் இல்லையா? வண்டி பேர் மாத்திரீங்கன்னா இந்த ரெக்கார்டை நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அழிக்க முடியாது தானே? அழிக்க முடியாது தானே? அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணீங்க நீங்கள்? யாருக்கு தெரிய போகுது? தெரியல, பார்க்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்ல. ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு டிஏஎஸ் ஃபார்மில் கையெழுத்து கொடுத்து அப்படியே தான் வாங்கியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. நேரில் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இஷ்யூஸ் இல்லை. நீ தான் இந்த சான்ப்ரா ஓனர்னு வச்சுங்க. நீ ஏன் இப்போ இவ்வளோ நடக்கும்போது தெரிஞ்சு போய் பண்ண? சரி, அப்படியே ஏதோ ஒரு டேட்டில் உனக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தான்னு வச்சாலும் 28/2 அன்னைக்கு எதுக்கு போனேன்? நான் சொல்கிறேன், இந்த காரை அட்டாச் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடி அவசரமாக போனான்னு சொல்கிறேன். என்சிபி அட்டாச் பண்ணல, அதுக்காக தான் நீ போனேன். இதன் மூலமாக ஜாஃபரோட போதை மருந்து கடத்தல் சொத்தை பாதுகாக்க நீ உதவினாயின்னு சொல்லிட்டு இவர் மேலே கேஸ் வருமா வராதா? இது ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் இல்லையா? துட்டு கொடுத்து வாங்கினது தப்பா? ஆமாம், தப்பு தான். என் ஊரில் ஒரு காரே இல்லையா? சரி, இவங்க பிரான்ச்சு தான் தியா கார்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்களே, அங்கே போய் வாங்க வேண்டியது தானே? பல லக்ஸுரி கார்கள் வைத்திருக்கிறார்களே.
அவங்களா? ஆ சரி, காருன்றப்ப தான் ஞாபகம் வருது. அவர் யாரோ நேற்று சொன்னீங்க, காரு வாங்க விற்பனை நபர்கள்னு. எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியும் பேர. அவர்கள் பெரும்பாலும் ஆர்டிஓவோட தொடர்பில் இருப்பாங்க. ம். அதனால இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஜாபர் சாதி விற்கிறது. வைக்கிறது இது அதையே விட்டுட்டு பாசிபிள். நீ பண்ணிக்கோ கேஷை அதான் நெருக்கமான அந்த கார் நிறுவனத்தோட உரிமையாளரும் இவரும் பல ஆண்டு பழக்கம். அங்கதான் ரொம்ப நோண்டப்படும். ஆ. ஏன்னா ஏன்னா இந்த கார் எல்லாமே ஆல்டோ கார் கிடையாதுங்க, ஆமா எல்லாமே ஹை எண்ட். ஹை எண்டு காரு. அப்போ ஹியூஜ் மணி டிரான்சாக்ஷன் இருக்கும், இந்த சிக்கல் வரும். அப்புறம் இந்த ஓஷியன் லைஃப் ஸ்பேசஸ் மேட்டர் நிறைய டீட்டெயிலாக பேசணும், ஞாபகம் இருக்கா? அது டெடிகேட்டட் அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. பீட்டரே வந்து வாபஸ் வாங்கிட்டாரா? வாபஸ் வாங்கிட்டாரு. அதற்கு சென்னை நீதிமன்றம் வேகமாக இறுதி அத்தியாயம் எழுதியிருக்கிறது. அது இறுதி அத்தியாயம் எழுதியது விசேஷம் அல்ல, இறுதி அத்தியாயம் எழுதப்பட்ட விதம்தான் விசேடமானது. நம்ம ஏற்கனவே அதில் பார்த்தோம், அந்த விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். ப்ரெடிகேட் அஃபென்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. டெடிகேட்டட் அஃபென்ஸ்னா மூல வழக்குன்னு வச்சுக்கலாமா? மூல வழக்குன்னு வச்சு கரெக்டா? யா, குட் வேர்ட், நல்ல வேர்டு அது. அந்த மூல வழக்கு மூடப்பட்டு விட்டது. அந்த மூல வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டது யார்? உயர்நீதிமன்றம். யார் ஜட்ஜ் பேரு? நீதிபதி ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன், ரைட்டா? இப்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் அமலாக்கத்துறை ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கு. ஐயா நீங்க தான் ஐயா சொன்னீங்க, திருப்பி இதை ஓப்பன் பண்ணுங்கன்னு ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கு, ரைட்டா? இப்போ அந்த மனு டிஸ்போஸ் ஆகிறது வரைக்கும் இடியோட கேஸை வெயிட் பண்ணலாம் தானே? வெயிட் பண்ணலாம்ல, கேஸில் இதாக இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு. இந்த அமர்வு முன்னாடி தான் நிறைய இந்த கலெக்டருக்கு ஸ்டே கொடுத்ததெல்லாம் இந்த அமர்வு தான். ஸோ இந்த அமர்வின் முன்பு ஓஷியன் லைஃப் ஸ்பேசஸ் பீட்ரு போய் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஸ்டு, இந்த இசிஐஆரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு போய் கேட்கும்போது 3 அல்லது 4 வாரங்களுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க அந்த பெஞ்சு இசிஐஆருக்கு. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஸ்டே கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் முடிஞ்சு போச்சு, நீ இப்போ இதில் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவ, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு ஸ்டே பண்ணிட்டாங்க. 2/4/2024 அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. வரும்போது அரசு வழக்கறிஞர், அரசு தரப்பில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் திரு ரமேஷ் மற்றும் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் சீனியர் கவுன்சில் மிஸ்டர் ஏஆர்எல் சுந்தரேஷ் இவங்க அப்பியர் ஆகிறாங்க. அப்பியர் ஆகி இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது அவங்க மிஸ்டர் ஏஆர்எல் சுந்தரேஷ் வந்து சொல்கிறாரு, ஜட்ஜஸ் முன்னாடி சொல்கிறாரு, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஸ் ஆனது உண்மைதான், ஆனால் நாங்கள் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அமலாக்கத்துறை வழக்கு ரைடு போயிருக்காங்க. ரைடு போய் இவ்வளோ பணம் சீஸ் பண்ணியிருக்கோம், 500 கோடி இவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். பீட்டர் வீட்டில் தானே போய் நாங்கள் இவ்வளோ இவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் நீங்கள் இந்த ஆர்டரை ரீகால் பண்ணுங்க. அந்த 500 கோடி இவேஷன், நீங்கள் இந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணதுனால 500 கோடி இவேஷன் பண்ண ஆளு தப்பிக்கிறாரு, நீங்கள் இதை ரீகால் பண்ணுங்கன்னு யார்? அதே நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள். அது நிலுவையில் இருக்கிறது. இதை அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் திரு சுந்தரேஷ் அவர்கள் இந்த நீதிபதி நீதிபதி திரு எம்எஸ் ரமேஷ் மற்றும் திரு சுந்தர் மோகன் அமர்வு முன்பு அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. சார் ஃபைல்டு, விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்னு. ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் சிங்கிள் ஜட்ஜு முன்னாடி ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது பெண்டிங்காக இருக்குன்றதும் தெரியும், நாங்கள் அதை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை. இன்னைக்கு டேட்டுக்கு எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா? இல்லை. அதனால் நாங்கள் இசிஐஆரை ரத்து பண்ணுறோம், அமலாக்கத்துறையின் அந்த எஃப்ஐஆர் போன்றது இசிஐஆர்னு இருக்குல்ல, அதை நாங்கள் ரத்து செய்கிறோம். அண்டு இதோட கான்சிக்வெண்ட் சம்மனையும் ரத்து பண்ணுறோம். ஒருவேளை அந்த வழக்கை ரீகால் பண்ணி, அந்த ஆர்டரை ரீகால் பண்ணி உத்தரவு போட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரொசீட் பண்ணுங்கள், இன்றைக்கி டேட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாமர்னா கேட்குறேன், நான் சட்டம் படிக்கலை, ஒரு பாமர்னா கேட்குறேன், அது அங்கே பெண்டிங்காக இருக்குல்ல, அது டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? நான் இப்படி வரேன், மூல வழக்கு இல்லை, அதனால சட்டம் என்ன சொல்லுது, மூல வழக்கு இல்லாத விஷயத்தில் அமலாக்கத்துறை மேற்கொண்டு நகர முடியாது. அதில் ஒரு எக்ஸம்ஷனும் கொடுக்குறாங்க. ஒருவேளை தனி நீதிபதி அதை வந்து ரீகால் பண்ண சொன்னாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு போங்கன்றாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை முத்தலீப், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ரொம்ப ஃபேரு. நான் என்ன சொல்கிறேன், பின்ன வானம் இஞ்சி உழுந்துற போதா? சிங்கிள் ஜட்ஜி இன்னும் பக்கத்து கோர்ட்டில் தான் இருக்காரு,
அவர்கிட்ட இடி வக்கீல்கிட்ட எப்போங்க அதை விசாரணைக்கு வரும்னு கேட்டேன்னா எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்க போறாரு. ரைட்டா? அந்த சிங்கிள் ஜட்ஜு வந்து இல்லை ரீகால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் போட்டு ஆர்டர் சரியாயிட்டு போகுது. அப்போ வந்து சொல்லலாம், இல்லைங்க சிங்கிள் ஜட்ஜ் அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நாங்கள் குவாஷ் பண்ணுறோம்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இல்லை சிங்கிள் ஜட்ஜ் ஒருவேளை ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இதை நீங்கள் இதில் ஆர்டர் போட வேண்டிய அவசியமே இல்லையே. திஸ் வில் பிகம் இன்ஃபெக்சுவஸ். இது ஒரு அவசியம். வழக்கை முடிச்சு வைக்கணும்ல. எந்த வழக்க? இப்போ வந்து மூல வழக்கு இல்லை, அதனால இதை க்ளோஸ் பண்ணி வைங்கன்னா அந்த வழக்கை முடிச்சு வைக்கணும்ல, அதனால முடிச்சு வச்சிருக்கலாம்ல. கரெக்ட் முத்தலிஃப். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், எனக்கு முழுமையாக ஒத்துக்கிறேன். நான் எல்லா வழக்குலையுமே இவ்வளோ வேகமாக டிஸ்போசல் கொடுக்குறீங்க, இதை பெண்டிங்காக வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இதில் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்குது, அதுக்கு சுட்டி காமிச்சாலும் தெரில. பெஞ்சு வந்து ஒரு வழக்கை முடிச்சு வைக்கும் பொழுது சிங்கிள் ஜட்ஜி ரீகால் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு சங்கடம் வரும். ரெண்டும் வேற வேற ஜூரிஸ்டிக்ஷன். நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. டிவிஷன் பெஞ்சோட ஜூரிஸ்டிக்ஷன் வேற, அவரோட ஜூரிஸ்டிக்ஷன் வேற. அவரு எஃப்ஐஆரை பற்றி மட்டும்தான் சொல்லுவார். அவர் இடியோட கேஸுக்குள்ளே போகவே மாட்டார். இடி போய் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓ நான் அந்த சமரசம்னு சொன்னாங்களே, இந்த சமரசம் பொய்ன்னு தானே போய் எங்க சொல்ல போகுது இடி. இந்த சமரசம் இல்லைங்க, டாக்ஸ் எவேஷன்லாம் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தெரியாமல் போயிட்டு உங்கள் முன்னாடி சமரசம் ஆகிட்டேன்னு பொய் சொல்லியிருக்காங்கன்னு தான் போய் சொல்கிறாங்க இல்லையா? அது முடிகிற வரைக்கும் ஸோ அந்த கிரவுண்டு கேஸில் இன்னும் டிஸ்பியூட் இருக்குன்றேன். இப்போ இடி இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணல, ரீகாலுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ஃபைல் பண்ணல, திஸ் ஆர்டர் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க, அது பெண்டிங்னு உங்கள் நாலேஜுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அப்படியாப்பா, சரி, அது டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்குள்ளே இடி உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் இல்லாதப்போ நீங்கள் இடி அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? ஸ்டே எக்ஸ்டெண்டட், 4 வாரத்துக்கு எக்ஸ்டெண்டட், 8 வாரத்துக்கு எக்ஸ்டெண்டட், இல்லைன்னா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எக்ஸ்டெண்டட் பண்ணலாம் தானே? ஒய் ஆர் யூ டிஸ்போசிங் திஸ் கேஸ்? என்ன அவசரம்னு கேட்குறேன். எல்லா வழக்கிலையும் நீங்கள் இப்படி இதே மாதிரி வேக வேகமாக நீதி பரிபாலனம் செய்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதில் ஏன் இப்படி பண்ணுறீங்க? மணி லாண்ட்ரிங் இருக்குன்னு இடி உங்கள் முன்னாடி தானே வந்து சொல்கிறாங்க. தி பெட்டிஷனர் ஹூ ஹேஸ் கம் பிஃபோர் யூ டு க்ளோஸ் திஸ் கேஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் டு ஹவ் இவேடட் லாண்டர்ட் மணி டு an extent of 500 crores. அதை சொல்லும் போது இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் அதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க, நான் இது க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி 2ஆம் தேதி க்ளோஸ் பண்ணி 3ஆம் தேதி ஆர்டர் வெளியில் வந்துச்சு. பார்த்தீங்களா? வந்துச்சா உங்களுக்கு? இதுதான் நடந்திருக்கு. அப்புறம் இப்போ வந்து ஜெயச்சந்திரன் கிட்ட போகும்பொழுது, நீதிபதி ஜெயச்சந்திரன் கிட்ட போகும்பொழுது அவர் இந்த வழக்கில் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஆர்டர் ரீகால் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, உண்டு. இதை பற்றி அவர் பேச மாட்டார். ஏன்னா இது டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர். நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, அதுதான் இது டிவிஷன் பெஞ்ச், அது அவங்க ஜூரிஸ்டிக்ஷன். என்கிட்ட நீங்கள் வந்தது தவறுதலாக இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கோர்ட்டு குவாஷை ஏற்றுக்கிட்டு, இது சமரசத்தை ஏற்றுக்கிட்டு குவாஷ் பண்ணிட்டாங்க. இது சமரசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாத வழக்கு அப்படின்றத ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் சொன்னால் நிச்சயமாக ரீஓப்பன் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் தானே சிபிசிஐடிக்கு போட்டு விட்டது. இன்னொன்று, சிபிசிஐடிக்கு போட்டதை எவ்வளோ வேகமாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கினீங்க, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு போடுறாங்க, 2 நாளில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டாங்கப்பா. சரி, நான் பேசணும் சார், தனியாகவே பேசணும், ஞாபகம் இருக்கா? போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இவங்க நினச்சாங்கன்னா, காவல்துறை நினச்சாங்கன்னா, ஒருத்தனை ஒரு 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் வச்சிருக்கிற ஒரு தொழிலதிபரை பேரை தூக்கிட்டு போய் 36 மணி நேரம் இல்லீகல் கஸ்டடி வச்சு அவனை மிரட்டி ஜீப்பில் எடுத்துன்னு போய் ஊரை சுற்றி காமிச்சு ரிமாண்ட் பண்ண போகிறேன்னு அவனை ஊரை சுற்றி காமிச்சு மிரட்டி தூங்க விடாமல் 36 மணி நேரமும் தூங்க விடாமல் அந்த ஆள் ஸ்வெட் ஆகி அழுக்கா நாறுதுங்க என் உடம்பு அப்படின்றாரு. தூங்க விடாமல் 36 மணி நேரம் வச்சு 50 கோடியை அவங்ககிட்ட அன்னைக்கே எழுதி வாங்கி 10 கோடி அதில் உடனே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தான்ப்பா பெயில் விடுறாங்க. ஒர்க்கிங் டே ஆகுது இல்லை, ஒர்க்கிங் டே ஆகுது, 10 மணிக்கு பேங்க்கு திறக்குது, 11 மணிக்கு 10 கோடி ஆர்டிஜிஎஸ் ஆச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான்ப்பா பீட்டரை விடுறாங்க. இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னா என்சிஎல்டியில் கேஸ் பெண்டிங்காக இருக்க போகுது. இதை பண்ணிவிட்டு என்சிஎல்டியை ஏமாற்றி, எக்மோரில் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை ஏமாற்றி, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விஷயம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் போய் திருப்பியும் கோர்ட்டில் சொல்கிறாங்க. கோர்ட்டில் இதே PS ராமன் சொல்கிறார், இப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர், இப்போது அரசு தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இதே PS ராமன் அப்போது பீட்டரின் வழக்கறிஞர். அப்போவும் அரசு தலைமை வழக்கறிஞர் இல்லை 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 அப்போ இல்லை, நடுவில் தானே மாத்திரம் அங்கே பேசுகிறாங்க. என்சிஎல்டியும் போய் சொல்கிறாரு, என்சிஎல்டிலையும் சொல்கிறாரு, இல்லை ஹைகோர்ட்ல சொல்கிறாரு. ஹைகோர்ட்டில் சொல்லி தானே ஜெயச்சந்திரன் ஆர்டர் போடுறாரு. என்சிஎல்டியில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டையும் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவரும் ஒத்துக்கிறார், இது சீரியஸ். அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு தானே ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் சிபிசிஐடிக்கு அனுப்புறாரு. சிபிசிஐடிக்கு அனுப்புறாரு. இந்த சீக்வன்ஸை டைம்ல என்ன பார்க்கணும். சிபிசிஐடிக்கு அனுப்புறாரு. சிபிசிஐடிக்கு அனுப்புனா சிபிசிஐடி அதே வேகத்தில்
உச்சநீதிமன்றம் போய் இவங்க இந்த அதர் தரப்பு தான் போனாங்க. அந்த ஸ்ரீனிவாசன் பாலசுப்ரமணியம் ஆமா, ஸ்ரீராம் ஆமா. போய் சுப்ரீம் கோர்ட்டில் அதை ஸ்டே வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசி எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணி அதை கோர்ட்டில் கொண்டு போய் போட்டு அங்கேயும் சமாதானம் பண்ணி அதோட கான்சிக்வன்ஷியலாக இங்கே இது டிவிஷன் பெஞ்சுக்கு போய் இடி கேஸையும் க்ளோஸ் பண்ணி இவங்க எவ்வளவு அழகாக இந்த சிஸ்டத்தை ஏமாற்ற முடியுது ரெண்டாவது தெரியுதா? இது 2வது தடவை. ரெண்டாவது இதை ஏமாற்ற முடியுது தெரியுதா? இது ஒரு பாமரனுக்கு நடக்குமா? நான் கேட்குறேன். அப்போ 36 மணி நேரம் எதுக்கு உள்ள வச்சிங்க? தமாசா இருக்குதா இதெல்லாம் உங்களுக்கு? ஒருத்தர் இவ்வளோ தூரம் வச்சிருக்கிறாங்கல்ல, என்ன விஷயம்ட்டு. இன்னொன்று மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டிக்கும் எவிடன்ஸ் வந்துருச்சு. இடி ப்ரொசீடிங்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்குல்ல, ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சா? அப்போ அதுக்கு அந்த கிரைம் என்ன வருதுங்க? இவ்வளவுக்கும் உதவி செய்தது சென்னை மாநகர ஆணையர் சந்தீப் ராய் ராத்தோரா அல்லவா? ஆமா. இதில் தலையிட்டது உதயநிதி. நம்ம பதிவு செஞ்சோமா இல்லையா? உதயநிதி சொன்னதுனால தான் ராத்தோர் 9வது மாடியிலேருந்து கூச்சிரவான்னு கேட்டார். சார் குதிக்கலாம் வேணாம், ஒரு 36 மணி நேரம் இல்லீகல் கஸ்டடி மட்டும் வைங்க, ட்ரிப்பு கூட்டு போவாங்க, ஒரு ரவுண்டு சென்னையை சுற்றி காட்டுங்க சார் அப்படின்னு மட்டும் சொன்னோன்னே எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிக்கிறாரு. இப்படிப்பட்ட நபரின் கீழ் தேர்தல் எப்படி பாரபட்சமா இல்லாமல் நேர்மையாக நடக்கும்? எங்க தேர்தல் ஆணையம் செயல்படுது? அதுக்கு வாங்க, நீங்க அடுத்தது வருவீங்கன்னு தெரியும். இது எனக்கு இது வருத்தம். ஏன்னா இருக்கிற ஆபீஸரை வச்சு தான் பண்ண முடியும். நீங்க ஒரு ரீசனபிளா சின்ன சின்ன சலுகைகள் கூட மறந்து போகலாம். இதை மன்னிக்க முடியுமாங்க? இதை உதயநிதி சொல்லாம இப்ப நீங்க சொன்னீங்கன்னா யாரையாவது தூக்கி போய் 36 மணி நேரம் இல்லீகல் கஸ்டடி வைப்பார் ராத்தோரு? நல்லா பண்ணுவாங்களா? எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. இல்லீகல் கஸ்டடி அரசு எல்லாம் தனியா வைங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அந்த பையனை அடிச்சாங்களே சிற்றரசு அலுவலகத்துல, என்ன பண்ண முடிச்சு? கூப்பிட்டு அக்யூஸ்ட் வந்து ஸ்டேஷன்ல உட்காந்து மிரட்டிட்டு இருக்கான். மாட்டிட்டு இருக்கிறான். அவன் உடனே ஸ்டேஷன் ஜாமீன்ல அமிச்சாங்க. வேற யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. அந்த பையன் மேலயும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற பையன் மேலயும் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்தான பிறகு இல்ல நான் இப்படின்னு கடைசி வரைக்கும் கமிஷனர் சீன்லயே வரல. இவ்வளோ பண்ணிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியோட அடியாள் மாதிரி செயல்பட்டு இருக்கிறார் ராத்தோர். நான் உண்மையிலே எனக்கு தேர்தல் ஆணையம் நல்லா செயல்பட்டு நினைச்சு எனக்கு நம்பிக்கை இழந்துட்டேங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னை வரைக்கும் ஒரு ஆபீசர் கூட தேர்தல் ஆணையம் அதுதான். இன்னொன்று ஏடிஎம்கேயும் மங்கினி மாதிரி இருக்குதுங்க. போய் நேரம் இவங்க பூரா திமுகவோட கூலிப்படன் இந்த அதிகாரிகளோட பேரெல்லாம் எழுதி தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கணுமா வேணாமா? நீங்க முதல்ல கமிஷனர் HOPF இன்ட்டு இவங்களெல்லாம் மாத்துங்க. தேர்தல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா முறையா நடக்கணும்னா இதை பண்ணுங்க. நான் சிம்பிளா சொல்றேன் முத்தலீஃப். இன்னைக்கு உளவுத்துறை, தமிழகத்தின் உளவுத்துறை தேர்தல் ஆணையத்தின் கீழ் பணியாற்ற வேண்டும். கரெக்டா? அப்ப நீங்க எதை இன்டெலிஜென்ஸ் எடுக்கணும், எங்க மணி மூவ்மெண்ட் எடுத்து இன்டெலிஜென்ஸ் எடுத்து தேர்தல் ஆணையத்தில் கொடுங்க. இதான் ஒரு கடமை. ஏன்னா எலெக்ஷன் வந்துச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் இஸ் தி கவர்மெண்ட். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க தான். எஸ், ஜூன் 4 அறிவிக்கிற வரைக்கும் 4 வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வில் பி. அவங்க அதுக்கப்புறம் அறிவிப்பாங்க. ஜூன் 5ஆம் தேதி முடிஞ்சிச்சு அறிவிப்பாங்க. அது வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் அவங்க தான் கவர்மெண்ட், அவங்க தான் சீஃப் செக்ரட்டரி, அவங்க தான் ஹோம் செக்ரட்டரி, எல்லாமே அவங்க தான்ப்பா. அவங்க ஆர்டர் தான் இவங்க ஒபே. ஆமா. இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சுட்டு நீங்க எப்படி தேர்தல் நடத்துவீங்க? தேர்தல் ஆணையர் நேற்று முந்தா நாள் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. எல்லா ஸ்டேட்டு HOPF எல்லாரையுமே, சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரிலாம் ஆச்சு. அப்போ அவர் சொல்கிறது, இங்கே தமிழ்நாட்டுக்கு போதைப்பொருள், ஆயுதங்கள், இந்த மாதிரி கடத்தல் இல்லாமலாம் பார்த்துக்குங்க அப்படி. பார்த்தீங்களா? ஸ்டாண்டர்டாகவே ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டாங்க. இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணாமல் பார்த்துக்குங்க அப்படி. இவர் HOPF சிஎம் குடும்பத்தோடவே ஒன்றிட்டாரு இல்லையா? ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டாரு, கலந்துட்டாரு. அவர் எப்படி தேர்தல் நேர்மையாக நடத்துவார்? எனக்கு என்ன சந்தேகம்னா, கடந்த காலங்களில் காவல்துறை வாகனங்களில் பணம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஆமாம், கடந்த காலம் நடந்திருக்கா இல்லையா? கோவையிலே நடந்திருக்கு இல்லைங்க, பல இடத்துல நடந்திருக்கு. இப்போ நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் இந்த அதிகாரிகள் வச்சிருந்தா? கண்டெய்னரில் பணம் போயிருதா இல்லை? இப்போ போகாதுன்னு ஜீப்பில் எடுத்துகிட்டு போவாங்கங்க, பொட்டியில் வச்சு அதை தான் செக் பண்ண மாட்டாங்க. என்ன நடந்திருக்கு? பல முறை நடந்திருக்கு. அது குறிப்பாக ஜெயலலிதா பேரில் தான் அதிகம் நடக்கும் அது இல்லையா? இப்போ இவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க சும்மா இருந்தால் கூட சார், ஏன் சார் நீங்கள் போய் நம்ம வண்டி எவ்வளோ பெரிய வண்டி இருக்குது, நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த பெட்ரோல் வண்டி இருக்குது சார், இன்னோவா பெருசு, சீட்டெல்லாம் மடக்கி வச்சு அடுக்குங்க சார். இப்படி பண்ணுவாங்க. ஏன் அசம்பந்தமாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது எனக்கு உள்ளபடியே எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க இந்த ஒரு நிமிஷம் டாப் லேயரை நிச்சயமா மாத்தலன்னா தேர்தல் ஒழுங்கா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. பாருங்களேன், இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்குது. எதுவுமே எப்ப மாத்துவீங்க? 19 மாத்துவீங்களா? இப்போ குண்டு வயிறன் இங்க தொப்பியை போட்டுக்கணும் மவுண்ட் ரோட்ல ஜாலியா சுத்தி நிக்கிறான்னா இவங்க நம்பி எப்படி தேர்தல் அமைதியா நடத்த முடியும்? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட் எலெக்ஷனை சபோட்டாஜ் பண்றதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்கன்னு வாட் இஸ் தி கேரண்டி?
கண்டிப்பா. என்னன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி வயலண்டான சென்சிட்டிவ் தொகுதிகள் தமிழகத்தில் இல்லை. இல்லைன்னு தானே நினச்சிட்டு நாங்கள் ஆக்கிரம் பாடுறான்ட்டு பண்ணக்கூடாதா? நம்ம அலர்ட்டாக இருக்கணும். நான் அதை தான் பல முறை சொல்லியிருக்கேன். நடக்குதோ இல்லையோ நம்ம அலர்ட்டாக இருக்கணும் எப்பவும். அதை தாண்டி ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அதிகாரிகள், இவங்க ஆளுங்கட்சி அதிகாரிகள் தானே, இப்போ இவங்க மூலிமா இப்போ பணப்பட்டுவாடா நடக்கும். அப்போ பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கான வழி வந்து அங்கங்கே ஃப்ளைங் ஸ்குவாட் போய் Yes. இது பண்ணுறது. ஃப்ளைங் ஸ்குவாட் எங்கே இருக்குன்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை. நான் இங்கேருந்து வீட்டுக்கு மதுரையில் போகிற வழியில் 3 ஸ்டாட்டிக் ஸ்குவாட் இருக்குது முத்தலிஃப். ம். ஸ்டாட்டிக் டீமு, எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாட்டிக் டீமு இருக்குது. பட்டு நான் தான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னது தான், கரெக்டான இடத்த பார்த்து நீங்கள் பண்ணணும். நான் இங்கே சென்னை, இங்கே நம்ம ஆஃபீஸ்லேருந்து போகிறது வரைக்கும் இன்ச்சாக தாங்க வண்டி போகுது. ம். எங்கே நிறுத்தி செக் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் உங்ககிட்ட. எத்தனை வண்டி செக் பண்ணுவீங்க? ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வண்டி நின்றுச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு ஆகிடுங்க சாம. எல்லா வண்டியும் பண்ணணும்னு சொல்லியே. இன்னொன்று பாயிண்ட்டுகள் இருக்குல்ல, ம். இப்போ நீங்கள் அந்த வள்ளூர் கோட்டம், வள்ளூர் கோட்டம், அந்த ராஜா அண்ணாமலைபுரம், இங்கெல்லாம் வந்து நீங்கள் எங்கே பணம் எங்கேருந்து அதிகம் போகும், ஒன்று கட்சிக்காரர்கள் பெரிய நிர்வாகிகள் சார்ந்த ஏரியாக்கள், அப்புறம் வடசென்னை, வியாபார ஸ்தலங்கள், வடசென்னை, வட சென்னை, எல்லா இடமும் சொல்கிறேன். அப்போ இல்லை வட சென்னையில் அந்த ஹவாலா இதெல்லாம் அந்த பக்கம், அதனால சொல்கிறேன் நான். இது பீச் ரோடு, இந்த மாதிரி விஷயம் எல்லா இடத்துலையும் போட்டு பண்ணாதான் இதாகும். நீங்கள் எங்கே பிடிச்சிருக்கீங்க? ஏதோ எல்லாம் பிடிக்குது, எல்லாமே வியாபாரிகள் இந்த தங்க நகைலாம் கொண்டு வருவானுங்க. அது வந்து ஒரு இதுவாகவே நடக்கும். மஞ்சள் பையில போட்டு கொண்டு வருவான். இப்படி போட்டு தூக்கிட்டு போவாங்க. 40 லட்சம் 50 லட்சம் மதிப்பு இருக்கும். அவனை பிடிச்சா அவன் எங்கே போய் பில்லுக்கு போவான்? ஏன்னா அவன் தங்க கட்டியாக வாங்கி போயிருப்பான், அது செஞ்சு கொண்டு வந்திருப்பான். அவனை போய் பில்லு கேட்டால் நகை கடைக்கார வர வச்சு அப்புறம் எப்படியாவது செட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி தான் மாட்டுது. 1-2 இது தான் வெளியே இது பணம் மாட்டிருக்குது. இது வரைக்கும் எங்கே பிடிக்கிறீங்க, எங்கே மடக்குறீங்க, எது பண்ணுறீங்க, ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டு போகிறாரு. அவர் எந்த அதிகாரின்னு இன்னும் எடுக்கல. எடுத்தா பேரெல்லாம் சொல்லிடலாம். மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியும், மயிலப்பூர்காரர் தானே. அப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன நடக்குது? அப்போ அதிகாரிகளும் இவர்கள் ஆட்கள், போலீஸாரும் இவர்கள் ஆட்கள், கவர்மெண்ட்டும் இவங்க கவர்மெண்ட்டு. அப்போ பணப்பட்டுவாடெல்லாம் எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க தேர்தல் ஆணையம் வந்து மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தெரியாது என்ன சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதிர்கட்சிகள் தான் சொல்லணும் ஆக்சுவலாக இவங்கெல்லாம் மாற்றுங்க. கரெக்டாக சொன்னீங்க. இதில் வந்து அதிமுகவுக்கு ரோல் இருக்கு. சரி, அவங்க அதிமுக ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றலாம், அப்போ நம்ம அட்டாக் பண்ணலாம். அப்போ அட்டாக் பண்ணலாம். இப்போ இல்லை, நீ ரொம்ப வேலிட் பாயிண்ட் பாருங்க ரைஸ் பண்ணுறது தெரியாது. பட்டு நான் ஃபீல் பண்ணுற வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் ஆணையம்ன்றது வந்து இன்டெலிஜென்ஸ் மாதிரி இவங்ககிட்ட தான் இன்ஃபர்மேஷன் வாங்குவேன், அவர்கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் வாங்குவேன்லாம் இல்லை. தேர்தல் ஆணையத்தில் 30 பேர் இருக்காங்க. 30 பேரும் தே கேன் கலெக்ட் இன்ஃபர்மேஷன். புரியுதா? யார் எங்கேருந்து வேணாலும் இன்டெலிஜென்ஸ் எடுத்து கொடுக்கலாம். ஒரு ஹைரார்கி இதான் ஸ்ட்ரக்சர்லாம் இல்லை. எங்கேருந்து ஒரு மொட்டை கடுதாசி, ஒரு SMS, எந்த அனானிமஸ் கால் எது வந்தாலும் தே ஹேவ் டு ஆக்ட். அப்படி தான் எலெக்ஷன் நீங்கள் ப்ராப்பராக நடத்த முடியும். எலெக்ஷனில் இங்கேருந்து சாப்பாடு மற்றதெல்லாம் ரெடியாகி கிரீன்வேஸ் சாலையில் ஒரு இடத்துல இருந்து ரெடியாகி இங்கேருந்து வட சென்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. இங்கேருந்து ரெடியாகி போகும்போது வழியில் மடிக்கிறாங்க. யாரா இந்த வேலையை பண்ணுறா அப்படின்னு. மறுபடியும் இன்னொரு நாள் இதே மாதிரி வேற ஒரு இடத்துல வச்சு ரெடியாகி போனால் மடக்கிடுவாங்க. என்னென்னா அவங்களே ஒரு ஆள் இதெல்லாம் இது பண்ணிட்டு டக்கு டக்குன்னு தகவல் ஒரு 5-6 தடவை மடக்கிட்டாங்க. அவங்க வெறுத்து போயிட்டாங்க. அவங்க யார் இந்த வேலையை பண்ணுறா அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன தகவல் கொடுத்தா கூட பிடிச்சிருவாங்க. இந்த ஆக்ட் இதில் வெளியே சொல்கிறது கரெக்டு. அதிமுக இதை முன்னெடுக்கணுங்க. உங்களுக்கு தேர்தல் நியாயமாக நடக்கணுன்ற அச்சமும் கவலையும் இருந்துச்சுன்னா, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு 2011 எலெக்ஷன் அறிவித்த உடனே கரெக்டாக சொல்கிறேன் நான், 1/3/2011 அன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு வந்ததாக எனக்கு நினைவு. என்ன காரணம்னா, என்னோட அந்த ஃபோன் டேப்பிங் கேஸ் அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஒரு நாளைக்கு 10 விட்னஸ் போட்டு எனக்கு கிராஸுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. வக்கீலே இல்லை இப்போ எனக்கு. என்ன திமுக பீரியடு, யார் வக்கீல் அப்படி தேடிட்டு இருக்கேன். இறுதி நேரத்தில் ராஜா செந்தூர் பாண்டியன் சார் வந்தார். இது கிராஸ்லாம் பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஒரு நாள் என்ன இல்லைங்கோ ஸ்பெஷல் பிபி அதெல்லாம் முடியாதுன்னு அது ஒரு இந்த அம்மா ஒரு சாவித்திரியோ ஏதோ ஒரு பேர் ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மாட்ட பேசி வச்சுட்டாங்க. இதெல்லாம் முடியாது, ரிமாண்ட் பண்ணுவேன் சார் உங்களை. என்ன கிராஸ் பண்ணால் பண்ணுங்க, பண்ணலன்னா போங்க சார், நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுவேன் சார். மேடம் வக்கீல் இல்லை மேடம். சார் அது எங்களுக்கு இது இல்லை சார், நான் வேணா உங்களுக்கு ஃப்ரீ வக்கீல் வச்சு தரேன், நீங்கள் என்ன கிராஸ் பண்ணுங்க பண்ணால் போங்க, அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்துச்சு. 1/3 அன்னைக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பாரு, அப்படியே நினைச்சு கேஸ். அதனால எனக்கு பிரச்சனை ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ ஏடிஎம்கே இந்த வேலை பண்ணுச்சு, ஜாஃபரை மாற்றுங்க. லீவில் போனார் ஞாபகம் இருக்கா? ஹி ப்ரொசீட் ஆன் லீவ், எலெக்ஷன் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இவரே லீவில் போயிட்டார்.
அதோடு முடிஞ்சுல்ல. ஆமா, ஜாஃபர் என்கிற அத்தியாயம் அதோட முடியும். அதோடு முடிந்தது. அது அப்ப மாதிரி பலரையும் மாத்தினாங்க, கமிஷனர்ல இருந்து எல்லாரையும் மாத்தினாங்க. அது மாதிரி அதிமுக முன்னெடுப்பை எடுக்கணும்ப்பா. அது கரெக்ட் சார். ஒரு அறிக்கை விட்டாவே போதும் சார். வேற இல்ல, நீ இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணணுங்க. அறிக்கை நான் நேரா இல்ல சார், அப்படி சொல்ல சார். நம்ம சொல்லி மாத்தலாம் வச்சுங்களேன். அது வேறு. அப்போ ஒரு இவங்க அறிக்கை என்ன பண்றாங்கன்னா, பீச்ல கலைஞர் இதுல வந்து ஆமாங்க, உதயநிதி பேசுறாரு. அதை இதுதாங்க இந்த அதிகாரிகள் தாங்க சிக்கல். நான் வந்து செந்தில் வேலன்லாம் இந்த எலெக்ஷன்ல இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது, இந்த அவர் திமுகக்கு அடியாள் மாதிரி செயல்படுறதெல்லாம் தாண்டி இன்டெலிஜென்ஸ்க்கு லாய்கள் இருந்தார். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஜாலியாக இங்கே தொப்பி வாங்கி சுற்றின்னு இருக்கிறான்னா, அப்போ நீங்கள் இன்டெலிஜென்ஸ்க்கு லாய்க்கல, உங்களோட டியூட்டியே நீங்கள் பார்க்கல. அப்போ எலெக்ஷனில் வயலன்ஸ் நடக்குமா நடக்காதான்றதை நீங்கள் எப்படி இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுவீங்க? ஹவு வில் தி எலெக்ஷன்ஸ் பி ஃபேர்? இதனால் இதை பண்ணணும். இது அந்த ஃபேராக நடக்குதுன்ற ஃபீலிங் இல்லைன்னா இந்த எலெக்ஷனுக்கான தாத்பரியத்துமே ஆட்டம் கண்ட்ரோல் நான் இன்னொரு பார்க்குறேன். விஷயம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி புகார்கள் வருது இல்லை, அவங்களுடைய செயலிக்கு வர புகார் இந்த மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்களே, அந்த மாதிரி வர்ற புகார்களில் ரொம்ப மந்தமாக நடவடிக்கை எடுக்குது தமிழ்நாடு தேர்தல் அதிகாரிகள். மற்ற ஸ்டேட்லலாம் ரொம்ப ஆப் இருக்குல்ல, இ-விஜில் ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை போட்டிங்கன்னா உடனே நடவடிக்கை. அதுலேயும் ரொம்ப கம்மியாக மந்தமாக இருக்குது தான் சொல்லிட்டு இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்றது பெரிய சிக்கல். காங்கிரஸ் தேர்தல் அறிவிப்பில்லாமா இந்த டைமில் நம்ம தேர்தல் ஆணைய செயல்பாடு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அங்கங்கே ஐடி ரைட் நடக்குது. நேற்று கூட ஆவடியப்பன் சம்மந்தப்பட்ட இது நடந்தது. ஒரு மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகிட்ட காரில் இருந்து பணம் எடுத்தாங்க. இது சீட்டு தான் கொடுக்கல, துட்டாவது கொடுத்தாங்க, அதையும் பிடிங்கிங்கயா. இப்படி இருந்து இப்படி போகிறதுக்குள்ள வாங்கி வண்டியில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டியில் வைக்கும் போது அவங்களே யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் ரொம்ப கேட்குறாங்க, அப்படியா போகும்போதே முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு. அது பிடிச்சிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு 44 இடத்துல ரைடு நடக்குது. இது எல்லாமே அரசு ஒப்பந்ததாரர்கள். அப்போனா பணப்பட்டுவாடா இவர்கள் மூலியமா போகும், இல்லை இங்கேருந்து டம்ப் ஆகி எங்கேயாவது அவர்கள்தான் பணப்பட்டுவாடா. இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எடப்பாடி எப்படி முதலமைச்சரான நம்ம அது இந்த 800 crores அதுவா இல்ல இது எம்எல்ஏ சொன்னீங்க ரெடி பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போனாரு. அதான் செங்கோட்டை தோத்து போனாங்க. அப்ப யார்கிட்ட கேட்டாரு? ஒப்பந்ததாரர்கள். பிகாஸ் தே ஆர் தி பீப்புள் ஹூ ஹோல்ட் பிளாக் கேஷ். அவங்க தான் இது பண்றாங்க. ஸோ அது லாஜிக்கல். சிம்பிளிஃபை பண்ணி பேசுவோம். இப்போ அரசியல் கட்சிகளுக்கு ஆளுங்கட்சினே வச்சுக்கோமே, எங்கெங்கிருந்து பணம் வரும்? கருப்பு பணம், டாஸ்மாக் 10 ரூபாலேருந்து பார் காசு, பார் மாமூல் காசு, அண்டு இது போக ப்ரொக்யூர்மெண்ட்டில் வர பணம் இந்த வாங்குறது, அது போக பிளாக் சேல்ஸ் 10 மணிக்கு மேலே மறுநாள் 12 மணி வரைக்கும் விற்கிறது. இதில் டாஸ்மாக் ஒரு ஹியூஜ் இது. ரியல் எஸ்டேட்டு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பெருமளவு கட்டுப்படுத்தி விட்டாலும் இன்னும் ஓரளவுக்கு இங்கே பணப்பழக்கம் இருக்கிறது. போதை மருந்து எப்பா என்னப்பா இது சோர்ஸ் ஆஃப் இன்கமாகவே ஆகிட்டியாப்பா எலெக்ஷனுக்கு? ஐயோ மணல் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். மணல் வெரி கேஷ் ஜென்ரேட் பண்ணுறது. இங்கே லாட்ரி இல்லை. தகவல் சொல்லிடுறேன். ஆகஸ்ட் மாதம் இடி வந்து ரெய்டு அட்டாச் பண்ண ஒரு குவாரியில் எனக்கு என்னென்னு மணல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் வந்து ஜனங்க பிடிச்ச உடனே அதிகாரிகளே வந்து பேசி விடுவிச்சிருக்காங்க அவ்வளோ லாரிகளை. எப்படி இருக்கு பாருங்க. எந்த லட்சணத்தில் இருக்குது தெரியுதா? அண்டு இன்ஜினியர் இன் சீஃப் முத்தையா எந்த சிக்கலும் இல்லாமல் 31/3/2024 அன்று நிம்மதியாக ஓய்வு பெற்று சென்று விட்டார். அந்த எல்லாம் இந்த பரபரப்பில் இது மேட்ரு வெளியே வரல. சத்தம் போடாமல் ரிலீஃப் ஆர்டர் போட்டு விட்டுருமா? இடி விட்டுருமா? என்னது இடிக்கே ஒரு கடுகா கொடுத்துருந்தாரு. கடுகா கொடுத்தாலும் அட்டாச் ஆகுதான் செய்யும். போயிட்டாங்க. அண்டு வேறு ஒரு ப்ரொமோஷன்லாம் தான் பொதுப்பணித்தலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர் எல்லாம் ஆக்குனாங்கன்ட்டு சொன்னேன். அது ஒரு பக்கம் மணல் ஒரு இது. கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். இது அட்மிஷன் டைம் இல்லையே, இப்போ கேஷ் இருக்காது. வரும்ல, ஏப்ரலுக்கு மேலே வரும்ல, ஜூன் ஜூலையில் வரும்ல. இப்போவே அட்வான்ஸ்லாம் கொடுப்பாங்க மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு. நாங்கள் அப்போ வேலை காமிப்போம். இப்போ கொடுக்கலன்னா அப்போ வேலை காமிப்போம். அது ஒரு சோர்ஸு. அப்புறம் ஸ்மால் ஜுவல்லரிஸ். பெரிய ஜுவல்லரிஸில் நீங்கள் பெரிய அளவில் பண்ண முடியாது. தொழிலதிபர்கள் இல்லை கேஷ் எங்கே அதிகம் ஜென்ரேட் ஆகுதுன்றேன் நான். எப்படி இல்லீகல் இன்கம் எப்படி இப்போ இந்த வாக்காளர்கள் கொடுக்கறது, பூத்துக்காரர் சொல்கிறேன். தொழிலதிபர்கள் மட்டும் கொடுக்க மாட்டாங்களா கேட்டால் அவங்கள்ட்ட இருக்கிற அப்படியே தூக்கி இப்படி கொடுத்துட போகிறாங்க.
ஸோ இது மாதிரி ஏரியாஸ்லாம் டார்கெட் பண்ணிட்டாங்க, ஈஸி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கு. அதோட நீட்சி தான் இன்றைக்கி ஒப்பந்ததாரர்கள் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனோட போயிருக்காங்களான்றதுக்கு எனக்கு தகவல் இல்லை. ஆனால் இது போனதோட நோக்கமே தி ஈசி இஸ் சென்டிங் எ மெசேஜ். பாஸு துட்டுக்கிட்டு வச்சு நீங்கள் இந்த ஓட்டுக்கு பணம்னு சொல்லிட்டு கொடுக்கலான்ட்டு திட்டங்கிட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பி வருவோன்றதை ஒரு எச்சரிக்கையாக இவர்கள் விடுகிறார்கள். இது ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இந்த அதிகாரிகளை மாற்றுறதை அவங்க வேகமாக பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல. இந்த முறை தமிழகத்தில் அது ஈஸிக்கே வெக்கமாக இருக்குது. இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளோ துட்டு புழங்குறது இல்லையா, பச்சை ஊருன்றீங்க, இங்கே தான் இவ்வளோ துட்டு புழங்குது அப்படின்ட்டு இந்த வாட்டி இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு தே வாண்ட் டு அடிஷ்னலாலாம் ஆஃபீஸர்ஸ் கொண்டு வராங்க. அண்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ஃபேஸில் இதை முடிச்சு விடணுன்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக. அதாவது இங்கே இந்த கேஷ் பஞ்சாயத்தை முடிச்சிட்டோன்னா மற்ற இடத்துல வயலன்ஸ் தான் இருக்கும். இந்த பெங்காலுங்கெல்லாம் அங்கெல்லாம் துட்டு இருக்காது. தமிழ்நாட்டில் 4 கேண்டிடேட் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுற எலெக்ஷனில் நாங்கள் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை முடிச்சிருக்கோன்றாங்க. இங்கே உதாரணத்துக்கு இவர் ஓபி ரவீந்திரநாத் எலெக்ஷன் எடுத்துட்டா 330 கோடி தம்பி. மத்திய பிரதேச எலெக்ஷனே முடிச்சிருவாங்க பிஜேபி. பணத்துக்கு செலவில் இல்லை, என்ன வேலை செய்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி தருவாங்க. இங்கே மாதிரி ஒரு நாளைக்கு பூத் ஏஜென்ட்டாக இருக்கிறவனுக்கு 1500 2000 அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப வேகமாக பண்ணுறாங்க. அண்ட் அதோட நீட்சியாக தான் இன்றைக்கி இந்த 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த சோதனைகளை பார்க்கிறேன் நான். அது ரைட்டு. ஆனால் மத்திய அரசு இவ்வளோ கோபமாக இருக்குது. இவங்களும் எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பணம் மூலிமா தேர்தலையும் நடத்துவாங்க, பெரிய அளவில் பணம் போடுவாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது ஏதோ 2 பேரும் வெளியில் அப்படி தான் பேசிக்கிறாங்க. 2 பேரும் கை கோத்துனுக்குறாங்கப்பா, அதனால தான் ஒன்றுமே இல்லை, சும்மா இருக்குது. குறைந்தபட்சம் இவங்க மற்ற நடவடிக்கைகள் கூட எதுவுமே ஸ்பீடப் இல்லையே. இல்லாட்டி அவரை போட்டோம் இவரை போட்டோன்னு யாராவது இங்கே பேட்டி கொடுக்கறது, தேர்தலில் பணம் புழங்கினால் அவ்வளவுதான் அப்படின்னு எதுவுமே காணுமே. சரி, இதுக்கு இதெல்லாம் நடக்கலைன்றதுக்காக தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு 3-4 தொகுதிகளில் தேர்தலை ரத்து பண்ண மாட்டாங்கன்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? போன தடவையாவது வேலூரில் பிடிச்சாங்க, இந்த வாட்டி திருச்சியில் ரத்து பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன் நடக்காதா? யாராவது பேசினா ஒரு கட்டு சொன்ன மாதிரி ரத்து பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அதையும் சொன்னாங்க. அதுவும் குறிப்பாக யார் ரத்து பண்ணுறாங்களோ அவங்க மேலே இல்லை, குறிப்பாக திமுக ஜெயிக்கிற மாதிரி தொகுதியில் ரத்து பண்ண என்ன பண்ணுவீங்க? இதை ஈஸி பண்ணாதா? பண்ணோம், அதுக்கு பணம் பிடிக்கணும். சரி, நம்ம ஜியோட பேட்டியை தந்தியில் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். நல்லா அழகாக இருந்தது. பழைய நினைவுகள்லாம் பேசினாரு. தமிழகத்தை பற்றி பேசும்பொழுது அவர் கண்ணு கலங்கினாரா? பிரவாகமாக அப்படியே அவர் உணர்ச்சி வயப்பட்டார். ஃபுல்லாக பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன். நீ பார்த்தியா? ஸ்ரீரங்கம் கோயில். ஏன் தமிழ் உங்களுக்கு பிடிக்குன்றதுக்கு என்ன சொன்னார்? இந்த ஒருத்தர் ஓடி அத்வானியோட ஏக்தா 11 ரூபா அவர் வெறும் கோவணம் மட்டும் கட்டி இருந்தார். அப்போ அசோக வர்ஷினி திருப்பூர் குமரனா அப்படின்னு கேட்பாங்களா? ஏதோ ஒரு இடத்துல திருப்பூர் குமரனான்னு அப்படி கேட்கலையே. இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, திருப்பூர் குமரனா? கரெக்டா நீங்க சொன்னீங்க அப்படின்னு. அவருதான் கரெக்டா நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எல்லாம் ஸ்கிரிப்ட், எல்லாம் ஸ்கிரிப்ட். ஆன்சர் ஷீட் லீக் ஆயிடுச்சா? ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அனுராக் தாக்கூர் யார்? கேள்விப்பட்ட பேர். அமைச்சர். கேள்விப்பட்ட பேரா? செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர். அவர் பாலசுப்ரமணிய ஆதித்தனை அழைக்கிறார். இந்த 2 பேர் அனுப்புங்க யூனிட்டோட. என்ன விஷயம்? ஜி இன்டர்வியூ அப்படின்னு அண்ணாமலையோட வார் ரூம் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவரு தான் கோஆர்டினேஷன். ஓகேவா? அவர் கோஆர்டினேஷன் சொல்லிட்டாங்க. 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கேருந்து 2 யூனிட் எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 பேரும் கிளம்பின உடனே போய் இவங்க ஒரு ஹோட்டலில் இங்கே போய் தங்குறாங்க. பிஎம் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் 2 பேரும் வாங்க, இல்லை யூனிட்லாம் கிடக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டின்னு போய் இவங்க ஒரு இடத்துல தங்க வைக்க, நல்ல ரிச்சு ஹோட்டல் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்ச உடனே இந்தாங்க கேள்வி பதில். நடுவில் திருப்பூர் குமரனா இதெல்லாம் கேட்கணும். அப்படிதான் இது. இவங்க இங்கேருந்து போகும்போது இவங்களே மயிலிறகுல கொஸ்டின்லாம் ரெடி பண்ணிட்டு போய் தந்திய தெரியாதா? மயிலிறகுல போயிருக்காங்க. அவங்க என்ன அது மயிலிறகு ஜிக்கு வலிக்கும், இலவம் பஞ்சில மயிலிறகு கூட பற்றும்.
இது ஒரு அடி மேல இருக்கணும். 3 நாள் ரிஹர்சல். ஓ இதுக்கு சரியா? 3 நாள் ரிஹர்சல். அதுல இதெல்லாம் அவங்களே சேர்த்துக்கிட்டாங்க. அத்வானி ஏக்தா யாத்திரைக்கு சென்ற போது மதுரை இல்லைன்னு சொன்னாரா? நான் பார்க்கல, பேட்டி ஓடி வந்தார். ஓடி வந்தார். கோவணம் மட்டுமே அணிந்திருந்தார். 11 ரூபாய் 11 கொடுத்தார். ரூபாய் என்னிடம் கொடுத்தார். இருக்கா? நான் பார்க்கல பேட்டி. நீங்கள் காஷ்மீருக்கு செல்கிறீர்கள், எனக்கு தெரியும். ஆ. யாரு அவர்? விவசாயி. எப்படி இவரு காஷ்மீருக்கு போறது அவருக்கு தெரியும். அத்வானி ஏக்தா யாத்திரை போகும்போது இவர் யாரு? இவர் யாரு? அத்வானிக்கு மைக் பூச்சிருந்தாள். கரெக்டா? ஆமா. ஆமா. தமிழ்நாட்டிலேயே யாரு அறிமுகப்படுத்துறா? ஆ. அவரு சொன்னாரு, அண்ணாமலை சொன்னாரு பாரிவேந்தர்னு. பாரிவேந்தர் எப்போ வராரு? அவரே யாரு அறிமுகப்படுத்துறா? ம். அதெல்லாம் விட்டுருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? சோதான் இவரு. ஆமா ஆமா ஆமாங்க. அது எப்போ? முதல்வர் ஆன பிறகு. ஆமா. முதல்வர் ஆகி அதுக்கப்புறம் குஜராத் மாடல்னு சொல்லி அது ஒரு அசைன்மெண்ட். He was an ordinary பிரச்சாரக், நத்திங் மோர். தெரியவே தெரியாது. முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் வந்து போய் இந்த ரத யாத்திரை மற்றதெல்லாம் நடத்தும் போது முரளி மனோகர் ஜோஷிக்கு உதவியாளர் இருப்பவர். இவரை ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக போறாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்ல வந்து இந்த சங்கத்துல ரொம்ப கட்டுப்பாடா அப்படி இப்படின்னு இருக்கும்ல. இவர் அப்பவே சோக்காளி, போட்ட ட்ரெஸ் எல்லாம் தெரியுது இல்ல, இருந்தாங்கன்னா கூடவே இருக்கணும். இவர் திடீர்னு பெங்களூர்லாம் போனா கிளம்பி எங்கேயாவது ஊர் சுத்த போயிட்டு வரான். இவர் அந்த மாதிரி ஆளு. இவர் அப்படி இருந்தால அந்த கோவணம் கட்டிய விவசாயி அடையாளம் கண்டிருக்காரு. பாத்தீங்களா? லோக்கல் இருக்கிற விவசாயி இங்கேயே சொல்லுவாங்க, அண்ணா வந்தா நீங்க யாரு? நான் வந்து திமுக. இதுக்கு தாங்க அந்த 3 நாள் ரிஹர்சல். அப்போ சொல்லியிருப்பாங்க, அப்படியா இந்த மாதிரி வந்த உடனே 11 ரூபாய் எடுத்துக்கிட்டு 11 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோடனே அப்படியாங்க அப்படின்ட்டு இந்த அசோக் வர்ஷினி இப்படி கேட்டிருக்கோம். ஓஹோ அப்படின்ட்டு இருக்கோம். ரிஹர்சல் பார்க்கும்போது எமோஷன் என்னது இது? 11 ரூபாய் கொடுக்குறாரு ஒரு ஏழை விவசாயின்னு சொல்றேன் அப்படிங்க. அப்படி பண்ணிச்சு அந்த பொண்ணு. அதுல இதெல்லாம் ரிஹர்சலாம். ஒன் மோர். விவசாயி கோவணம் மட்டுமா கட்டியிருந்தார்? அது இல்லாம வர முடியாதுங்க. கையில சேர்லாம் இருந்ததா? 11 ரூபாயில சேர் படிந்து இருந்ததா? இப்படி எல்லாம் கேட்கணும். 3 நாள் ரிஹர்சல். இதெல்லாம் தெரியுது. இவரு தான் மோடின்னு தெரியுது. வருங்கால பிரதமர்னு அவருக்கு தெரியுது. காஷ்மீருக்கு போறாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? எப்படிங்க தெரியும்? ஏங்க இன்னொன்னு, அப்பெல்லாம் வந்து இந்த பிஜேபியும் பாப்புலர் இல்லை, ஏக்தாவும் பாப்புலர் இல்லைங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் சிறப்பு. ஓகேவா? முடிஞ்ச உடனே ஓகே சார் நாங்கள் போய் போட்டுறோம், ஃபுட்டேஜ் கொடுங்கண்ணே, வெயிட் பண்ணு, நாங்களே எடிட் பண்ணி தரோம். எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணி. வாய்ஸ் ஓவர் தமிழ்ல வந்துச்சா? போடு போங்க. இதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கு அது புதுசாக இருக்கும். ஆனால் ஜிக்கு அது எப்பயுமே நடக்குது. அது மட்டும்தான். அப்புறம் மாம்பழ கதை நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் கேட்டேன் நான், ஏன் சார் இந்த தகவல் சொன்னவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் தந்தி ஏன் சார் சூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டப்போ 14 ரங்கராஜ் பாண்டே கொடுத்தாராமே. பாண்டே ஒரு இணக்கமாவே இருப்பாங்க சார். அது பாஜக தந்தி டிவி இல்ல, தந்தி டிவி எப்பவுமே ஒரே கட்சிக்கு தான் இணக்கம். எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அந்த கட்சி. கலைஞர் கூப்பிட்டு ரொம்ப கோவப்பட்டார்ல, ஞாபகம் இருக்குதா? டிஎம்கேவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாண்டே இவங்கெல்லாம் பேட்டி எடுக்கும் போது வேணுன்னு கட் பண்ணுறது, பேச விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும்போது கலைஞர் கூப்பிட்டு அனுப்பவே மாட்டோம், இவரே கூப்பிட்ட ஓனரை கூப்பிட்ட பண்ணுறது சரியில்லை பார்த்துக்குங்க, அந்த அளவுக்கு பண்ணாங்க. இது இப்படி தான் இந்த செட்டப்பு. சரி, இது இந்த மாம்பழத்தை கடிச்சு சாப்பிடுவீங்களா அறுத்து சாப்பிடுவீங்களான்றது வட இந்தியாவில் எடுப்படும். நிறைய பேர் ரசிப்பாங்க. அங்கே பாரியா ஜி கடிச்சு சாப்பிட்டு வரான் அப்படிலாம் பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க எப்படி சிரிப்பாங்க தெரியல. இது ஏன் மெனக்கிட்டு இவர் பண்ணுறாரு? தமிழ்நாட்டை குறி வச்சு 19ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது விட்டு அதுக்கு தான் 5 வாட்டி வர்றது இல்லை. ரோடு ஷோ இருக்குதா சென்னையில், 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். சரி, ஒரே ஒரு சந்தேகம், ஏன் நம்மளை கூப்பிடல இந்த இன்டர்வியூக்கு? சொல்லி தான் 3 பேருமே போயிட்டு வரலாமே. ஆச்சரியப்பட தெரியுமா? ஆச்சரியப்படணும் இல்ல. ஒரு 11 ரூபாய் எங்க வச்சு இல்ல நமக்கு கேப்பாரு எந்த ஜிஜி ஒன் ஸ்மால் டவுட்னுவாரு. போலோ பேட்டா அப்படின்னுவாரு. ஓ 11 ரூபாயா கிதரே ஓ கோவணம். ஏய் எந்திரியா, சொல்ல முடியாது, எஸ்பி விட்டு சுற்றுவாங்கயா. நான் அதே கேட்கலங்க, அவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்தாருன்னு கேட்டேன். இல்ல இருக்கட்டும், அவரு எடுத்துட்டு ஓடி வரணும்ல. விவசாயம் பண்ணியிருந்தாரு, ஓடி வந்தாரு, கோவணம் மட்டும் தான் கட்டியிருக்காருன்னா எங்கேயா வச்சிருப்பாரு, எங்க வச்சிருக்காருன்னு அவர் சுருக்கு போய் வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஜி வந்திருக்காரு, அதாவது நாளைய ஜி, இப்போ வருங்கால பிரதமர், தீர்க்கதரிசிங்க அந்த விவசாயி. கரெக்ட், உண்மையிலே தீர்க்கதரிசி.
இப்போ நம்மளா இருந்தானே கேட்டுப்போம், சார் நீங்கள் இதெல்லாம் வேணாம், பழைய கதையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த குளத்தில் முதலே பூச்சிங்களே அந்த கதையை சொல்லுங்க ஜி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம். என்ன இது எனக்கு மற்ற ஸ்டேட் எனக்கு தெரியலிங்க, பட் தமிழ்நாடு நம்ம ஜனங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். டேய் உருட்டுறாமே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மிஸ்டர் மோடி ஆர் பிஜேபி இன் தமிழ்நாடு ஃபார் எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்றது எனக்கு உள்ளபடியே வேப்பார். அது நீங்கள் சொல்லாதீங்க, கீழே கமெண்ட் வரும் பாருங்க. இதை நம்புறவங்களும் இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும் மிஸ்டர் சங்கர், நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் பேசுறதோடு நிறுத்திங்க. சைனா பற்றி உங்களுக்கு தெரியாது, சொல்றவருக்கு தெரியும். இதெல்லாம் நீ சொல்லாத, புரியுதா? எது பேசணும் பேசக்கூடாதுன்றதை நாங்க முடிவு பண்ணுவோம். நீங்க வந்து இதை பத்தி இஷ்டமா இருந்தா பாருங்க, போயிட்டே இருங்க. அட்வைஸ் தமிழ்நாட்டோட நிறுத்திக்கணுமா கிடையாது. ஒன்லி கமெண்ட் உள்ள வந்து கமெண்ட் பார்த்துட்டு வேற அப்புறம் பார்த்தா தெரிஞ்சிடும்ல, புரிஞ்சிடும்ல. சரி, இதை சொல்றீங்களே, இந்த பேட்டியை ஒருத்தர் கிண்டல் பண்ணார் தெரியுமா? இந்த பேட்டியா? பிரதமர் கொடுத்த பேட்டியை ஒருத்தர் கிண்டல் பண்ணாரு. என்ன பேட்டி? செட்டப் பேட்டி. நம்ம முதல்வர் அவர் அப்படியே எந்த பால் வேணா போடு, நான் சிக்ஸர் அடிக்கிறேன் நான் உட்கார்றாரு பேட்டியில. சரி, நீங்க கொடுங்களேன் நேரடியா பேட்டி, ஒரே ஒரு லைவ் பேட்டி கூடியா பார்க்கலாம். அதான் சொல்றேன். அவர் மட்டும் என்ன பண்ணாரு, கேள்வி கொடுத்து. இந்த விஷயத்துல தினகரன் டிடி தினகரன் நம்ம பாராட்டணும் முத்தலீஃப். நான் சொல்லுங்க, பாண்டே இவரை பேட்டி எடுக்கிறாரு. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. பாண்டே இவரை பேட்டி எடுக்கிறாரு. பொதுவா பாண்டே கிட்ட கமலஹாசன் அதில் போய் பேட்டி கொடுத்து, பேட்டி அங்கங்க, அதாவது எப்படி இருக்கணும் அந்த பேட்டி, அதில் தான் ஒரு ஃபேமஸ் ஆனாரு. ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அது நேர்மையற்ற செயல் முத்தலீஃப். நம்ம இவ்வளோ நேர்காணல போடுறோம், இங்கே உனக்கு எடிட்டிங் நல்லா தெரியும், இதில் நல்ல எடிட்டர்கிட்ட கொடுத்தோன்னா நான் பேசுறது பூரா மொக்கையாக்கி எடிட் பண்ண முடியுமா முடியாதா? சூப்பராக பண்ணலாம் இல்லையா? இந்த வேலையை தான்ப்பா பாண்டே பண்ணிட்டு இருக்காரு. இந்த முறையில் பாது முறையில் மனசாட்சிக்கு விரோதமான செயல் அது. 1 மணி நேரம் பேட்டியை இவர் 8வது கேள்வியை வந்து இவர் கேட்டு பாக்குறத, அவர் 3வது கேள்விக்கு ஏதோ அப்படி யோசிக்கிறத, ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி இவர் கேட்டு அப்படி பார்க்கும்போது அப்படி திணற மாதிரி. இது இன்னொன்னு, அவருக்கு அந்த ஒரு திரு பாண்டே அவர்களுக்கு தினமலர்ல ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்தவர். இப்படி பண்ணி புகழ் வாங்கணுமா நீங்க? இதுல நல்ல பத்திரிகையாளருக்கு அழகா? இதே மாதிரி பண்ண உடனே டிடிவி இந்த மாதிரி பேட்டி கொடுங்க, இதே மாதிரி பண்ணலான்னு கேட்டோன்னே லைவ் வாண்டர் டிடிவியை பண்ணாங்க முதல்ல நினைக்கிறேன். இல்ல பண்ண விடவே இல்ல பண்ணிட்டாங்க. 2வது தடவை இல்ல முத்தலீஃப் எனக்கு நான் சொல்றேன். நானு அதுல டிடிவி சொல்லுவாரு, டிடிவியை ஹரிஹரனை வச்சு முதல்ல பண்ணிட்டாங்க. ஹரிஹரன் ஷூலாம் போட்டு கோட்லாம் போட்டு இப்படி உக்காந்து டிடிவி கேள்வி கேட்டு அது பேட்டி கொடுத்து அது வேற மாதிரி வந்துடுச்சு. இதுக்கு அப்புறம் இன்னொரு பேட்டி கேட்கும்போது பாண்டேவை கூப்பிட்டுட்டு லைவ் வந்துருங்கன்னா இவங்களும் ஜாலியா போய் உக்காந்துட்டாங்க. அதுலதான் அவர் வச்சு செஞ்சாரு. அப்படி அவர் யார்? அவர் ஹரிஹரன். அவர் கால் மேல கால் போட்டு அவர் வந்து கேட்பாரா, இப்ப கேளுங்க நீங்க அப்படின்னு வச்சு, நீங்க லைவ்னா ஒன்றும் பண்ண முடியல. அததான் வச்சு செஞ்சிருக்கேன். கமலஹாசன் கோச்சிக்கிட்ட அர்த்தத்தோட கொடுக்க மாட்டான்ட்டான். மக்கள் நீதி ஆரம்பிச்ச புதுசுல நேர்மையற்ற செயல். நான் ஒரு பதில சொல்றேன், நீ வாங்கி இஷ்டத்தை கட் பண்ணி போட்டானா இது முறையில்லப்பா. இது 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 வந்து ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா என்ன ஆக்கிருமா? இல்ல அதுல வந்து நம்ம எப்பயுமே பண்றது, நம்ம இங்க நானே எப்பயும் பண்றது. எப்ப பண்ண மாட்டோம், அநாகரிகமான செயலும் கூட. அதை வச்சு என்ன பண்ண சார், அவங்க வந்து கெஸ்டா வராங்க சார், கெஸ்டா நடத்தணும், அவங்க வந்து திரும்பவும் வரணும் நம்ம கிட்ட. சரி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை சொல்லுங்க முத்தலீஃப். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்குது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 8-10 விஷயங்கள் நேரடியாக பாஜகவுடைய ஐடியாலஜியை தொடுறாங்க. நேரடியாக இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல். இருங்க, சிம்பிளா சொல்லிடுறேன். 2014க்கு முன்பு இந்தியா எப்படி இருந்ததோ அந்த இந்தியாவை மீண்டும் கொண்டு வருகிறோம் என்று காங்கிரஸ் சொல்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சத்தை நான் சொல்லிடுறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கள் கட்சி மாறினால் தானாகவே பதவியை இழப்பார்கள். முடிஞ்சு. they should happen. 2/3 எல்லாம் கிடையாது, nothing. இது வேணும், பயம் இருக்கணும்ப்பா. நான் இன்னைக்கு வாக்காளன், நீ இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு, அதுக்கு தான் ஓட்டு போடுறேன். இன்னொன்று உன் மூஞ்சு கூட தெரியாது எனக்கு. உதயசூரியன் இந்த கட்சி, கலைஞர் ஏதோ சொல்றாரு, ஸ்டாலின் ஏதோ சொல்றாரு, ஏதோ செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டு போடுறேன். நீ பாட்டுக்கு போய் லொடுக்குன்னு போய் ரெட்டலையில் சேர்ற, தாமரையில் போய் சேர்றேன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு சிக்கலான விஷயம்னா, எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு. உனக்கு மட்டும் செலவு பண்ணாமல் அவன் கூட ஒரு 10-15 பேர் நிற்பாங்க. 15 பேருக்காகவும் செலவு பண்ணி ஒரு 50 கோடின்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 50 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. நீ 6 மாதம் கழிச்சு உன் வசதிக்கு உன் மேலே கேஸ் போட்டாங்கன்னா அதுலேருந்து உன்னை காப்பாற்றிக்கிறதா, நீ பாட்டு போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டு போ, திருப்பி 50 கோடியாக வரி பணத்தில் செலவு பண்ணுமா? இன்னொன்று, ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஒட்டுமொத்த மக்கள் ஆட்சி ஓட்டு போட்டிருப்பாங்க. நீ அந்த கட்சி ஆட்சி இல்லாம பண்ணுவீங்க, மொத்தமா கொண்டு போய் வேற ஒரு கட்சி போய் போறது, ரிசார்ட்ல போய் தங்க வைக்கிறது.
மகாராஷ்டிரால தானே நடந்துச்சு இது. மகாராஷ்டிரால எந்த ஸ்டேட்? மகாராஷ்டிரா, அஸ்ஸாம்ல போய் தங்க ஷிண்டே. வச்சாங்களே. ஷிண்டே மகாராஷ்டிரா. எல்லா ஏகப்பட்ட மாநிலங்கள் இது கொண்டு வராங்க. எனக்கு இது நல்லா கோவால இருக்கு. பண்ணாங்க. அக்னிபத் வந்து ரத்து பண்றோம்ட்டாங்க. இந்த 4 வருஷ ராணுவ வீரர் அது எல்லாம் மாதிரி பைத்தியக்காரங்களே பார்க்க முடியாது பாஸ். அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது, யாருக்கு? எதுவுமே கிடையாது. இந்த 4 வருஷம் இது பண்றவங்க. அதுதான் சலுகை, அதுதான் தெரியுமே. இதுல இந்தியாவில் இந்தியன் ஆர்மியில் வி ஹேவ் அ ரெஜிமெண்ட் கால்டு கோர்கா ரெஜிமெண்ட். ஆமா, நேபாளில இருந்து வருஷம் கணிச ஒரு 100-200 so many நம்பர்ஸ் வேகன்சி அவங்களுக்குன்னு ஒதுக்கிறோம் நம்ம. ஓகேவா? அந்த இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவின் காரணமாக அந்த நேபாள் நாட்டு மக்கள் சோல்ஜர்ஸ் வந்து நம்மளோட கோர்கா ரெஜிமெண்ட்ல இவங்க இங்கே தான் இருப்பாங்க. தே பிலாங் டு அவர் ரெஜிமெண்ட். அவங்களுக்கு இது ஒரு வறிய நாடு இல்லை, அவங்களுக்கு இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினால சந்தோஷமா அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஆளுங்க போய் ஆஸ்திரேலியாவில் ராணுவ அதிகாரி இருந்தால் நம்ம சந்தோஷம் தானே படுவோம், ஆமா. இல்லை இங்கிலாந்தில் ராணுவ அதிகாரி அது மாதிரி அவங்க நினச்சி இங்கே அனுப்புகிறாங்க. இந்த அக்னிபத் வந்தோடனே அனுப்ப முடியாது, போயிட்டாங்க. ஒரு நல்ல சர்வீஸு பென்ஷன் கின்ஷன்றதுக்காக இங்கே அனுப்புனா நீ 4 வருஷம் கழிச்சு தெருவில் போய் நில்லுன்ட்டு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. இது மாதிரி வேரிய சிக்கல். வெப்பன் ட்ரைனிங்கோட வெளியில் வந்து 4 வருஷம் கழிச்சு வேலை இல்லாத ஒருத்தன் வெளியில் வந்தான்னா அதில் 100 பேரில் ஒரு 2 பேர் தீவிரவாதிகளோட தொடர்பு அல்லது சட்டவிரோத செயல்களில் செய்பவர்களோட போயிட்டு வெப்பன் ட்ரைனிங்கோட, இப்போ நீ நானும் நம்ம 2 பேரும் கூட்டு போனால் துப்பாக்கியை பார்த்தா தூக்க கூட முடியாது நம்மளால. அவன் ட்ரெயின்டு மேன், ஆல் காம்பேட்டில். அவனை போய் பண்ணனா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதே மாதிரி பாய்ஸ் கிளப்னு எடுத்து அதிகாரி வீட்டில் சட்டி கழுவு தான் அவன் பயன்படுத்தான். அது மாதிரி தான் இவங்களே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆர்மி ஜவானுக்கு போய் ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷனோ ஒரு மினிமம் சர்வீஸோ பண்ணிட்டு வந்தானா பென்ஷன் கிடைக்கும். இதுக்காக தான் அவன் போகிறது. அதுவும் கிடையாதுன்னா எதுக்கு? அதெல்லாம் ரத்து பண்ணுவோன்ட்டு இருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, ரொம்ப சரியான கோல் ஒன்று போட்டிருக்காங்க. அரிய வகை ஏழைகளுக்கு கொடுத்ததை எல்லா ஏழைகளுக்கும் அதான் கரெக்ட். அது பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் பின்தங்கி இருக்கோ Yes. எல்லாத்தையுமே கொடுக்குறோம். எல்லாரும் கொடுக்கலாம். தலித்துகளுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது அண்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. வயசானவங்க அந்த சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எல்லாரும் மதிக்கணும். இன்னும் ஒரு 20-25 வருஷத்தில் நாமளும் சீனியர் சிட்டிசன்ஸ், ரைட்டா? அந்த முதுமையில் இந்த இளையவர்கள், இந்த சொசைட்டி நம்மை பாதுகாக்கணும் இல்லையா? ஒரு சின்ன கன்செஷன், என்ன 25% நம்ம கொடுக்குறாங்க கன்செஷனு, என்னையா இட போகுது? அதான் 60 வயசுக்கு மேலே என்னையா இட போகுது? அதே மாதிரி இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்பதை உயர்த்துறாங்க. அது சட்ட திருத்தம். SC ST OBC பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். SC ST OBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரட்டிப்பு. 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் நான் என்கிட்ட இருக்க இதை சொல்லிடுறேன். நாடு முழுக்க சமூக பொருளாதார கணக்கெடுப்பு ஒன்று, அண்டு ஒரு வேலைவாய்ப்புக்கான பயிற்சி 25 வயதுக்கு உட்பட்ட டிப்ளமா அத்தனை இளைஞர்களுக்கும் டிகிரி ஆர் டிப்ளமா முடிச்சவங்களுக்கு 1 இயர் கட்டாயம் ட்ரைனிங், ஐதர் இன் கவர்மெண்ட் ஆர் இன் பிரைவேட்டு. இது நம்ம கண்ட்ரி, இந்த மாதிரி ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியோட ஒர்க் ஃபோர்ஸை பெட்டர் பண்ணும். நீ புரியுதா? இன்னைக்கு ஒரு 2 கோடி இளைஞர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்க. அந்த 2 கோடி இளைஞர்களில் ஒரு 25 லட்சம் பேர் படித்தவனா இருப்பான், ட்ரெயின்டாக இருப்பான். ஒரு 50 லட்சம் பேர் எதுக்குமே லாய்க்கலாம் வீணாக போனவனா இருப்பான். பார்த்தியா? அது மாதிரி இல்லாமல் ட்ரெயின்டு லேபர்ஸாக இருந்தாங்கன்னா நம்மகிட்ட இருக்க மேன் பவரை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? சைனா இதனால தான் நம்மளை பீட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல திட்டம். 50% வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு. அரசு தேர்வுகளுக்கு கட்டணம் இல்லைன்றாங்க. நல்ல விஷயம். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் கவர்மெண்ட் போஸ்ட். அப்ளிகேஷன் ஃபீஸு இப்போ இவங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு மட்டும் கிடையாது நினைக்கிறேன். கரெக்ட். அது எல்லாருக்கும் பொதுவாக கொண்டு வந்துடுறாங்க. 15 மார்ச் 2024 அன்று உள்ளபடி அனைத்து கல்வி கடன்களும் ரத்து. அண்டு 12ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி, இலவச கல்வி. புதிய கல்விக் கொள்கை மாநிலங்களோடு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும். நீட்டு, UCET இதெல்லாம் வந்து அந்தந்த மாநிலங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. ஏழை குடும்பங்களுக்கு வருடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சாத்தியமா? அது ஏழை குடும்பங்களுக்கு, ஏழை பெண்களுக்கு கிட்டத்தட்ட மகாலட்சுமி ஸ்கீம் தானே சொல்றீங்க நீங்க? 70 கோடி பெண்கள்கிட்ட வருவாங்க. குடும்பம்னு இருக்குது இல்ல? அப்படி குடும்பம் இருக்கு, புவர் இந்தியன் ஃபேமிலின்னு இருக்கு. அப்படி எடுத்து செலக்டிவா எடுப்பாங்க சார். 30% வச்சா கூட அங்கன்வாடி 30, அதுல ஒரு முன்னாங்க 12, 42 கோடி ஃபேமிலிஸ் வரும்.
சரி விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். மகளிர் உரிமை தொகை மாதிரி தான் ஆக போகுது. இது நான் வரவேற்கிறேன். 50% அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு. 7.5 லட்சம் வரை உயர்கல்வி கடன். 100 நாள் வேலை திட்டம் 400 உயர்வு. பெண்களுக்கென வங்கி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, அக்னிபத்து ஒழிப்பு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, நேற்று ராகுல் காந்தி தான் பேசினார்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறாரு, யார் யாரெல்லாம் பிஜேபி வாஷிங் மிஷினில் போய் க்ளீன் ஆனாங்களோ அந்த விசாரணையெல்லாம் திரும்ப தொடங்கி ஒருத்தரை விட மாட்டோன்றாரு. பண மதிப்பிழப்பு, ரஃபேல் ஒப்பந்தம், பெகாசஸ் உறவு, தேர்தல் பத்திர திட்டம் குறித்து விசாரணை நடத்தப்படும். அண்ட் பாஜகவில் சேர்ந்து குற்ற வழக்கிலிருந்து தப்பித்தவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள். எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ப்ராமிஸ், ஆனால் ரொம்ப வேதனையான விஷயமா நான் பார்க்குறது, பேச்சுரிமை உறுதி செய்யப்படும், கருத்து சுதந்திரம் உறுதி செய்யப்படும். அந்த யூஏபி ஆக்ட்லாம் வந்து அதை சிபிஎம் சொல்லியிருக்காங்க. கருத்து சுதந்திரம் உறுதி செய்யப்படும், பத்திரிகை சுதந்திரம் உறுதி செய்யப்படும். அரசியலமைப்பு சாசனம் ஏற்கனவே உறுதி செஞ்சதை ஒரு கட்சி வந்து நாங்கள் உறுதி செய்கிறோன்னு சொல்கிற நிலைமைக்கு நாடு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப எனக்கு பிடிச்சது இது ராகுல் காந்தியோட பர்சனல் கோரிக்கைன்னு நினைக்கிறேன். தனிநபர் விவகாரங்களில் தலையிட மாட்டோம், குறிப்பாக பாலினம் தொடர்பான விவகாரங்கள். யாரும் யாரையும் திருமணம் செய்வது காதல் திருமணம் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம், ஒழுங்குபடுத்த மாட்டோம், அரசு அதில் தலையிட. தட் இஸ் ரைட்டு, அதானே ரைட் டு பிரைவசி. இப்போ நான் கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஓரின சேர்க்கைன்னா என் உடம்புல சிக்கல், கரெக்டா? அது இல்லையா? இயற்கை, நான் வேணுக்குன்னு பண்ணல. இது ஹார்மோன் சிக்கல். என் உடம்புல இந்த ஆண்ட்ரோஜன் அண்ட் எஸ்ட்ரோஜன் கரெக்டா இருக்கிறதுனால எனக்கு பெண் மீது ஈர்ப்பு ஏற்படுது. இது இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா ஆண் மீது தான் எனக்கு ஈர்ப்பு ஏற்படும், ரைட்டா? இது ஏன் தப்பா? இயற்கை. அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து கல் எடுத்து அடிச்சீங்கன்னா நான் செத்துட்டுமா? அனிமல்ஸை காப்பாத்துறோம், ஒரு ஹியூமன் பீயிங்க நம்மள மாதிரி தானே இருக்கான், அவனுக்கு ஓரியன்டேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்காக கல்லால் எடுத்து அடிக்கணுமா? அப்படி தானே பண்றீங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் பாதுகாப்போம் அப்படின்ட்டு சொன்னது எனக்கு உள்ளபடியே வருத்தமாயிடுச்சு. யோ ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன் கேரண்டீட் மேன். அதை ஒரு கட்சி நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குற அளவுக்கு நாடு போயிடுச்சு பார்த்தீங்களா? அப்படி தானே இருக்குது இன்னைக்கு. எல்லாத்துக்கும் கேட்காரு, சோஷியல் மீடியாவுக்கு கேட்காரு, இதுக்கு கேட்காரு, சினிமா எடுக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது முத்தலீஃப். இந்த 2-3 இது ஓடிடி சீரீஸ் வந்துச்சு, சாக்ரெட் கேம்ஸ் ஒன்று. இந்த சாக்ரெட் கேம்ஸ் மாதிரி சில சீரீஸ் வந்தப்போ அதில் மைல்டாக பிஜேபி கவர்மெண்ட்டை இது பண்ணியிருப்பாங்க. தாண்டவன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? தாண்டவன்னு ஒரு படம்லாம் இது இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்ததெல்லாம் எடுத்துருப்பாங்க. கூப்பிட்டு அவங்க எல்லாம் மிரட்டி சீக்குவல் எடுக்கிறதே விட்டுட்டாங்க பஸ். இந்த தாண்டவ் ப்ரொடியூசர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஜேஎன்யூவில் நடந்ததை கேஎன்யூனா ஏதோ ஒன்று போட்டு ஏதோ எடுத்துருப்பாங்கப்பா. சுப்ரீம் கோர்ட்டு போய் அப்பாலஜைஸ் பண்ணாங்கப்பா. வெப்சீரிஸ் சம்மந்தமாக ஒரு டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, வெப்சீரிஸுக்கு பர்மிஷன் கொடுத்து வாங்கணும்ல, அந்த இது போட்டு அமேசானோ மற்ற இதில் யார்ட்டையாவது ராம், லக்ஷ்மி இந்த மாதிரி பேர், கணேஷ் இப்படின்னு பேர் வச்சா கூட கிடையாது, பர்மிஷன் கிடையாது. படைப்பாளியை விட்டுணும், கிறுக்குத்தனமாக எடுப்பாங்க சில பேர். புரியுதா? நமக்கு பிடிக்காது. புரியுதா? ஒருத்தன் வந்து ஒரு ஓரின சேர்க்கையை இதை க்ளோரிஃபை பண்ணி எடுக்கிறான்னு வச்சுக்க, நம்மளால ரசிக்க முடியாது அதை. ஓகேவா? பிடிக்கிறவங்க பார்த்துட்டு போட்டுமே, உனக்கு பிடிக்கலாம் பார்க்காத பாஸ், இவ்வளோதானே. உன்னை யாராவது கழுத்தை பிடிக்கிறாங்களா? வேணும்னா பாரு, கையில் ரிமோட் இருக்குல்ல, மாற்றின்னு போ. எடுக்கவே கூடாதுன்னா அதெல்லாம் ஒரு கட்சி ப்ராமிஸ் பண்ணுற நிலைக்கு இந்தியா வருன்றது எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருந்துச்சு. எனக்கு மற்ற ப்ராமிஸ்லாம் நல்லா இருக்குன்னு அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்போது பேச்சுரிமை, பத்திரிகை சுதந்திரம் உறுதி செய்யப்படுன்றது பார்த்தப்போ ஐ ஃபெல்ட் ரியலி சேட். எமர்ஜென்சி பீரியடில் தலைமறைவாலாம் எழுதின ஊருங்க இது. எப்படி எழுதியிருக்காங்க? இது சிம்பிளாக சொல்கிறான், காங்கிரஸ் என்னென்ன பேச்சு பேசுனாங்க அப்போ பத்திரிகையாளர்கள். ஞாபகம் இருக்கா? நேற்று ஒருத்தர் ஒரு இதில் எடுத்து போட்டிருந்தாரு, 2G ஊழல் சம்பந்தமாக ஊடகங்கள், இந்தியா டுடே இது போன்ற பத்திரிகைகள் வாரத்துக்கு 3 எடிட்டோரில் எழுதுவாங்களாம். இந்த ஊழல் சகிச்சுக்க முடியல, உடம்பு தகிக்கிறது அப்படின்ட்டு. இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு எத்தனை பேருப்பா அப்படி எழுதுனீங்க? மன்மோகன் சிங், மன்மோகன் சிங். நாங்கள் இங்கே தமிழில் மன்மோகன் சிங்மா அவர் மன்மோகன் சிங்னு மோடி அவர்களே விமர்சித்திருக்கிறார். அதெல்லாம் ரைட்டு, ரொம்ப ப்ராமிசிங்காக சந்தோஷமாக இருக்குது. அந்த காங்கிரஸ் தேர்தல் கோரிக்கைகள் நல்ல கோரிக்கைகள் என்பதற்காக இங்கே இருக்க காங்கிரஸை ஆதரிக்க முடியும், அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் இங்கே பாவத்தை சுமக்குறீங்க, சிலுவை சுமக்குறீங்க, பாவ மூட்டை சுமந்துட்டு இருக்கீங்க. பாவ மூட்டை சுமந்தீங்கன்னா நீங்கள் பெரிசாவுங்க. மற்ற இடங்கள்ல காங்கிரஸ்க்கு ஆதரவு, இங்கே கிடையாது. திமுக அத்து விடு, உனக்கு ஆதரவு, அவ்வளோதான்.
சிம்பிள், இது நல்லா இருக்கு. ஐ ரியலி லைக் திஸ் மேனிஃபெஸ்டோ. தரோ ரிசர்ச், ஹார்ட்லேருந்து வந்த மேனிஃபெஸ்டோவை நான் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பார்க்குறேன். ஜஸ்ட் லவ் திஸ் மேனிஃபெஸ்டோ. ராகுலோட ரோல் இந்த மேனிஃபெஸ்டோவில் பெரிய அளவு இருக்குது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம், இதெல்லாம் நடக்கணும். காவிரி பிரச்சனை எதுவும் சொல்லு, அதெல்லாம் இருக்கிற பத்தியா வரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். யார் வந்தாலும் இதான் பிரச்சனை. நீ அதோட தீர்த்து வைக்க முடியாது, அதுக்கு ஆட்சியில் வந்து உட்கார்றா, தைரியம் கூட இல்லை. 2 பேருக்குமே இல்லை. சரி, பார்ப்போம். நல்லா இருக்கும் உண்மையிலே. ஜஸ்ட் லவ்ட் தி மேனிஃபெஸ்டோ ஆஃப் காங்கிரஸ்ங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நடக்கிறது நடக்கணும். ஜூன் 4 தெரிந்துவிடும் இந்த மேனிஃபெஸ்டோவா காவி மேனிஃபெஸ்டோன்றது தெரிஞ்சிடும். அப்போது பார்க்கலாம். அவங்க மேனிஃபெஸ்டோ ஒன்றும் வரல. இல்லை, வரலைங்க. அப்போது பார்க்கலாம். சரியா? சரிங்க சார், தொடர்ந்து அரசியல் பேசலாம். நன்றி.